வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பலாத்கார வழக்கை, பாலியல் வன்முறை வழக்கை அணுக வேண்டியது சட்டப்படியா நியாயப்படியா? ஒரு நுணுக்கமான கேள்வி எழுகிறது. சட்டம் என்பதே நியாயப்படிதான் இருந்தாக வேண்டும், அது என்ன சட்டப்படியா நியாயப்படியா என்று. இந்த கேள்விக்கான அடிப்படை காரணம் இருக்கிறது. நேற்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஒரு உத்தரவு இந்த பிரச்சனையை, இந்த கேள்விக்கு அதிக அடிப்படையாக இருக்கிறது. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் 15-16 வயது நிரம்பிய ஒரு சிறுமி தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் குழந்தை பெற்று அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவர் சிறைக்கு சென்று பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிற நிலையில உயர்நீதிமன்றம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு ஒரு பிணையில் விடுவிக்கும் போது ஒரு தீர்ப்பை வழங்குகிறது, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. பிணையில் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் சிறையிலேயே இருந்து கொண்டிருந்தால் ஒரு 2 பேருக்கும் ஒரு சமரசத்திற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு திறவுகோல் இல்லாமலே போய்விடும். இவர் பிணையில் விடுவிக்கப்பட்டால் சமரசமாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கலாம். அந்த காரணத்துக்காக நான் பிணையில் விடுவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த உத்தரவு நீதித்துறை வட்டாரத்திலும் சரி, சமூக ஆர்வலர் வட்டாரத்திலும் சரி, பெண்ணியவாதிகள் வட்டாரத்தில் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை, ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது. மறுபக்கம் இதை ஒரு யதார்த்தமான நடைமுறையான விஷயம் இப்படித்தான் பார்க்க முடியும். சட்டம் 1000 பேசினாலும், நியாயம் 1000 பேசினாலும் நடைமுறை உண்மை என்ன என்று பார்க்க வேண்டாமா என்று மறுபுறம் கேள்வி. நீதிபதியோடைய இந்த உத்தரவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் நியாயமா சட்டமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது தலைமை செய்தியாளர், நீண்டகால கோர்ட் அனுபவம் கொண்ட திரு ரமேஷ்குமார் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த மோகன் கடந்த 2009ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் அவருக்கு கடலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த தண்டனை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மோகன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரித்த நீதிபதி தேவதாஸ் ஒரு புதுமையான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அந்த வழக்கில் அவருக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காரு. ஜாமீன் கொடுத்தது மட்டுமில்லாம மோகன் மற்றும் அந்த பாதிப்புக்கு உள்ளான அந்த பெண் இருவரும் சமரச மையத்தை அணுகி 2 பேரும் அமர்ந்து பேசணும். ஏனென்றால் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்ணியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கண்ணியத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக அந்த இருவரும் அங்கு அமர்ந்து பேசணும், இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த உத்தரவு தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் ஆதரவையும், இன்னொரு பக்கம் எதிர்ப்பையும் சந்திச்சிட்டு இருக்கு. ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு இப்போது குழந்தை இருக்கிறது, யாரும் ஆதரவில்லை. அப்படி பார்க்கும்போது இவர் ஏதாவது உதவி செய்வார், ஒரு துணையாக இருப்பார், வாழ்நாள் முழுக்க இவர் ஒரு துணையாக இருப்பார் என்று அந்த உத்தரவு பிறப்பித்துள்ளதாக, அதாவது நீதிபதி தேவதாஸ் அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக வழக்கறிஞர்கள் ஒரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். ஆனால் பெண்ணியவாதிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பொதுவா இந்த பெண்களுக்கு எதிரான கடுமையான குற்றத்தை சமரச சமயத்திற்கு அனுப்பி தீர்க்க முடியாது என்றும், இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றும், தனக்கு பிடித்த பெண்ணை ஒருவர் திட்டமிட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கிவிட்டு பின்னர் நீதிமன்றம் தங்களை சேர்த்து விடுத்த வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில அந்த சமரச சமயத்தை சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திச்சு ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்காங்க. பொதுவா இது போன்ற வழக்குகள் எல்லாம் இங்கு சமரச சமயத்துக்கு அனுப்பலாமா, இதெல்லாம் நாங்க விசாரிக்க முடியுமா, சமரசம் செய்ய முடியுமா, இதற்கெல்லாம் ஒரு விதிமுறை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காகவே கருதப்படுகிறது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவுகள் என்ன, இது எப்படி சட்ட ரீதியாக பார்க்கப்படுகிறதா, நியாய உணர்வு அடிப்படையில் பார்க்கப்படுகிறதா, ஒரு பாலியல் வன்முறை வழக்குகளை எந்த அடிப்படையில் அணுக வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னிலைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் முன்னிலைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாடகியும் சமூக ஆர்வலருமான அனிதா குப்சாமி முன்னிலைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல கவிஞரும் சமூக ஆர்வலருமான சல்மான் நம்முடைய உங்களை நிகழ்ச்சி வருகிறார். இவர்கள் 4 பேர் மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் எதை சுற்றி மையமா இருக்கிறதோ, இந்த பாதிக்கப்பட்ட பெண் நம்மோடு இருக்கிறார். அவரை தொடர்ந்துதான் இந்த வழக்கு, இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமா இருக்கிறது. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மிக சகோதரி, நான் முதல்ல உங்கள்ட்ட தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஒரு கடினமான ஒரு நிலையில நான் இருக்கிறதா நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறது, அது எந்த மாதிரியான விஷயம் கேள்வியை வலியுறுத்தும், அது உங்கள்ட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சந்தேக ஓட்டம், என்ன ஓட்டம் என்னுடைய மனசில் இருந்துட்டு இருக்கு. நான் முதல்ல சில விஷயங்கள் பொதுவா தெரிஞ்சுக்க விரும்புறேன் இந்த பிரச்சனை பற்றி. உங்களுக்கு அந்த நபர், இந்த பிரச்சனைக்குள்ளான நபர் திரு மோகன் அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர் தானா? இந்த பிரச்சனைக்கு முன்னால், ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளியா இருக்கக்கூடிய மோகன் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவரா? அவர் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்காங்க சார், அதனால தெரியும்.
இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை நாடினீங்க? எந்த மாதிரியான முறையீடு? ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஊர்ல இருக்கக்கூடிய உறவினர்கள், சொந்த பந்தம் இவங்கள்ட்ட எல்லாம் முறையிட்டீங்களா? எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வழக்குல அவர் கைது செய்யப்பட்டு சிறை செல்வதற்கு முன்னால் ஏதேனும் சமரச முயற்சிகள், ஏதேனும் வேற மாதிரியான பிரச்சனைகள் ஏதேனும் நடந்ததா இந்த சிறை செல்வதற்கு முன்னால்? நடந்துங்க சார். எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க. வீட்டுல போயிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி உங்க பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல என் பையன் கிடையாது, வேற எங்கேயோ போயிட்டு வந்து என் பையனை சொல்றாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அனைத்து மகளிர் காவல் மிருதாச்சலத்துல வந்து கேஸ் கொடுத்திருந்தாங்க சார். அவங்க கூப்பிட்டு விசாரிச்சப்போ நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் வழியும் அவங்க ஆளே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க கொண்டாந்து சேர்த்தாங்க. அப்போ கேட்டதுக்கும் நான் கிடையாது, நீங்க எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா பணம் வேணா தரேன், நீங்க கேஸ் வாபஸ் வாங்குங்க, நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி முதல்ல வந்து வழக்கு நடக்கிற வரைக்கும் அவர் வந்து எந்த சமரசத்துக்கு உடன்படாததுக்கான காரணம் அவர் என்ன பணக்காரர் அப்படிங்கிற காரணமா, இல்லாட்டி வந்து ஏற்கனவே அறிமுகமான பெண் அப்படிங்கிற காரணமா, இல்ல வந்து அவருக்கு வந்து அவருடைய ஒரு ஆணாதிக்க மனநிலையில் அவருக்கு வந்து இதுல என்ன இருக்கு, நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா, என்ன காரணமா இருந்தது? அது வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போயிட்டு வந்தாலும் நான் வெளியே எடுத்து வேற பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் சொல்லியிருந்தாங்க சார். அவங்களுடைய உறவினர்கள் சொன்னதுனால தான் அப்படிங்கறது சொல்றீங்க. இதுல இப்ப வந்து உயர்நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு உத்தரவு நேற்று பிறப்பிச்சிருக்கு. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ள நேற்று நீங்க சில ஊடகங்கள்ல தகவல் சொல்லும் போது, நீங்க சில பத்திரிகைகள் சொல்லும் போது சில எனக்கு தகவல் தெரியும், இல்லாட்டி இப்பதான் கேள்விப்படுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த தகவல் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்ச பிறகு, திரு மோகனை வந்து பிணையில ஜாமீன்ல விடுவிச்ச பிறகு அவங்க இது மாதிரி மீண்டும் ஒரு சமரச முயற்சிக்கு வாழாகும் போது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? சார், இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. அவங்களுக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க. நாங்களும் என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். அவங்க வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியில வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீதிமன்ற நெருக்கடி காரணமாகவோ மற்ற விஷயங்கள் காரணமாகவோ அவங்க அந்த திரு மோகனே வந்து நான் பண்ணிக்கிறேன், நான் பழச மறந்துடுவோம், கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்வாரானால் உங்களுடைய முடிவு, உங்களுடைய குடும்பத்தாருடைய முடிவு என்னவா இருக்கும்? அந்த அளவுக்கு சான்ஸே கிடையாதுங்க சார். அவங்க வந்து வெளியில வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணங்கிற டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சா 7 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த செகண்ட் வரையும் அது என்னோட குழந்தை இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சார் நல்லபடியா கல்யாணம் பண்ணி எப்படி கூட்டு போயிட்டு வச்சிருப்பாங்க? எந்த பிரச்சனையும் எதுவுமே நினைக்காம என்ன பாத்துப்பாங்களா? இல்ல, ஆனா நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிறகு இது அவருடைய குழந்தை, உங்களுக்கு இருக்கக்கூடியது அவருடைய குழந்தை தாங்கிறது உறுதி ஆயிடுச்சு இல்லையா? உறுதியான பிறகும் அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவங்க வாதாடுறாங்க தவிர நான் தான் அந்த தப்பு செஞ்சேன்னு இன்னைய வரைக்கும் அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. இப்ப உங்களுடைய குடும்பத்தை யார் பாத்துக்கிறா? உங்களை யார் கவனிச்சுக்கிறா? உங்களுடைய குழந்தைய யார் பாத்துக்கிறா? உங்களுக்கு வருமானத்துக்கான வழி என்னவா இருக்குது? சார், எனக்கு 1 வயசுல இருந்து எங்க சித்திக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்னை தூக்கிட்டு போட்டு வளர்த்தாங்க சார். 10th வரலையும் குடிக்கேட்ல தங்கிட்டுங்க சார். ஆவினக்குடியில படிச்சிட்டு இருந்தாங்க சார். படிச்சிட்டு இருக்கும் போது சார் இந்த அவங்க அக்கா பொண்ணு கையில வந்துங்க சார் கலர் வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த மாரி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாதுங்க சார். ஆனா மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஃப்ரீயா போட்டோஸ் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சொன்னதுல அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அம்மா வந்து ஸ்கூல்ல சமைக்க போயிட்டு இருக்காங்க. அண்ணன் இருக்காங்க. நல்லது கெட்டதுக்கு எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இந்த நிலையில நான் வந்து இந்த உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய பிரச்சனையை நான் வந்து மற்ற சகோதரர்களை கொண்டு வருகிறேன். திரு கருணாநிதி, உங்களுடைய பார்வையில் இப்ப வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குரலை நீங்க கேட்டீங்க, அவங்களுடைய வழியை கேட்டீங்க, அவங்க என்ன நடந்தது அப்படிங்கிற சொன்னாங்க. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்க பிறகு இதுல அடுத்த கட்டமா என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு சரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த பையன் வந்து அவனா வேணான்னு சொல்றாரு, அவங்க பெற்றோருடைய கட்டாயத்தினால வற்புறுத்தின் பேர்ல கட்டிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அந்த பையன்கிட்ட பேசி பாத்துருக்கீங்களா? அவர் வந்து மாட்டேன்னு சொல்றது அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய சகோதரியும் சொல்ற காரணத்தினாலதானா, இல்லாட்டி அவரு புரிஞ்சுப்பாரு, அவர் ஏத்துப்பாரு, ஆனா இவங்க வந்து மாட்டேன்னு சொல்லுவாங்க, இவர் சம்மதிச்சுருவாரு, ஆனா அவங்க குடும்பத்துக்காரதான் தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனைக்கான காரணம் இந்த பையனா இல்லாட்டி இந்த குடும்பம்? என்கிட்ட சொல்றாங்க, இல்ல எனக்கு தேவையில்ல, உனக்கு பணம் வேணா தர, நீ வாங்கிக்கோ, எனக்கு அந்த லைஃப் எனக்கு தேவையில்ல, நீ வெளியில எடுத்து விடு, நான் ஒரு வேற பொண்ணை லவ் பண்றேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்றாங்க சார். அப்படி எப்படிங்க சார் நான் கேஸ் வாபஸ் வாங்க முடியும் அப்படின்னு அந்த பையனே சொல்றாரு? ஆமாங்க சார். திரு கருணாநிதி, அதாவது முதல்ல வந்து சட்டம் வந்து மக்களுக்காக தவிர மக்களுக்காக சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்லை.
இப்ப இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்ட 2 பேருமே வந்து இளம் வயதினர். பாதிக்கப்பட்ட 2 பேர்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். பாதிக்கப்பட்டவங்க இருக்கட்டும். பாதிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றது சட்டப்படி சொல்றீங்க. நீங்க சொல்ல சம்பந்தப்பட்ட சொல்லி தான் பரவாயில்ல, பாதிக்கப்பட்டங்கிறது ஒருத்தர் தான். சம்பந்தப்பட்ட 2 பேர் இருக்கலாம். இருங்க, இவங்க வாழ்க்கையை வந்து தவறா வந்து 2 பேருக்கு இடையே தொடர்பு ஏற்பட்டு இவன் வந்து இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட வார்த்தையில சரியா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ள அவரு இந்த பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறார். அத நீதிமன்றம் மூலமா நிரூபிக்கப்பட்டு இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன், இது வந்து விசாரணை இருக்கக்கூடிய வழக்கு இல்ல. நீங்க வந்து காவல்துறையில் ஓய்வு விட்ட கண்காணிப்பாளர் இருந்திருக்கீங்க, நீ கீழிருந்து வந்து உங்களுக்கு முழுமையா தெரியும். இது வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய விசாரணை இருக்கக்கூடிய வழக்கு இல்ல. நீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த மோகன் என்பவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டு அதன் பிறகு பிணையில் வெளியில் வர முடிவு நடக்கூடிய விஷயம் இது. இந்த தீர்ப்பே நான் என்ன சொல்றேன்னா, ரேப் கேஸ்ங்கிற தீர்ப்பே வந்து டெக்னிக்கல் இதுல கிரவுண்ட்ல ஆயிருக்கு. எப்படின்னா, கன்சென்ட் ஆஃப் திஸ் லேடி இஸ் நாட் வேலிட். வேலிட் கன்சென்ட் இல்ல, கன்சென்ட் இருக்கு பட் இன்வேலிட் கன்சென்ட் இருக்குன்னு யார் சொல்றா? இல்ல, இப்ப நம்ம வந்து ஆரம்பத்துல இப்ப இந்த சொல்றாங்க இல்லையா, நான் வந்து மயக்க மருந்து கொடுத்து இதெல்லாம் வந்து ஒரு கன்காக்டட் தான். இவ்வளவு நாள வந்து இந்த வயசுல ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு, அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் வந்து இந்த மாதிரி திடீரென்று ஒரு நாள் போனாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை கேட்டாலும் தெரியும். இது என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் வந்து ரேப் கேஸ், இந்த மாதிரி கேஸ்ல இந்த மாதிரி கேஸ்களை பல கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணவங்கிற முறையில சொல்றேன். இல்ல, பெரிய அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க உங்களோட அனுபவத்துல. நான் கேக்குறது, விசாரணை அதிகாரி விசாரித்து அரசு வழக்கறிஞரை ஆதரித்து எதிர்த்து அந்த தரப்பு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விவாதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இது வந்து நீங்கள் நான் விசாரணை இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் முகாந்திரம் பார்த்தா பிரைமே பேசி பார்த்தா இந்த பொண்ணு மேலும் தப்பு இருக்குமோ அப்படிங்கிற இடம் இங்க இல்ல. இப்ப அந்த பொண்ணு சொன்னது சரி, அந்த பொண்ணோட மியூச்சுவல் கன்சென்ட் இல்ல, அந்த பையன் வந்து ஒரு அத்துமீறி இருக்கிறாங்கிற நிரூபணமாகி டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போய் முடிவான வழக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில கூட 2 பேரும் ஒன்னாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு இப்ப நீங்க கேள்வி கேட்டோம்னா தயங்கி தான் சொல்லுது. இப்ப முதல்ல நீங்க 150 டிபேட்ல கலந்துருக்கீங்க சார். நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் போய் சொல்லுவீங்க. அவங்களுக்கு வந்து டிவில வந்து டிவியை பார்த்து அவங்க டிவில வர்றதே அவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும். என்ன கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க இருங்க, நீங்க முதல்ல இருந்து கவனிச்சு அதை சொல்றத கவனிங்க. மாட்டேன்னு சொன்னாங்க, என்ன வந்து வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க, சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னது. நான் அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன். அவரு மாட்டேன், அந்த பையன் சொன்னாப்லான்னு. அந்த பையன் வந்து சொன்னாரு, ஆமா அவரே வந்து என்கிட்ட சொன்னாருன்னு அப்புறமா சொல்லுது. நிச்சயமா இவங்க குடும்பத்தார் மூலமா, எங்க குடும்பத்தார் மூலமா பேசின போது, அவங்க குடும்பத்திட்ட பேசின போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எந்த சொல்லி மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பொண்ணுடைய குணத்தை, கேரக்டர் அவங்க இன்னும் மோசமா சொல்றாங்க. இது என்னுடைய குழந்தை கிடையாது, வேற யாரும் பண்றதுக்காக சொல்லக்கூடிய பதில். இதாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாதுங்கிறது அந்த பையனுடைய குடும்பத்தார் முடிவு பண்ணிட்டாங்க. அதற்காக எதையோ ஒரு காரணத்தை சொல்லி கழித்து பண்ண பாக்குறாங்களே தவிர, நிச்சயமாக அந்த பையன் வந்து விரும்பிதான் இந்த பொண்ணோட தொடர்பு வைத்திருந்திருக்க வேண்டும். இதை வந்து இந்த மாதிரி அந்த பையனோட விருப்பம் வந்து வேறு பக்கம் சார். எல்லா பையனும் விரும்புவாங்க. 10-15 பேர் கிடைச்சா சந்தோஷம் தான், 20 பேர் கிடைச்சா சந்தோஷம் தான், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதுக்கு வந்து நம்ம இரையாக முடியுமா? அவனுடைய விருப்பம் இருக்கட்டும், என்னுடைய விருப்பம் இருக்கு இல்லையா? வாழ்க்கையை தாங்க நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம வந்து சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா 2 பேரை பிரிக்க கூடாது. நிச்சயமாக இந்த நீங்க விவாதத்து வழக்கு அணுகிறது போல அணுகுறீங்க. அந்த பிள்ளைகளை வந்து நீங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மையா இருக்க முடியுமே தவிர மத்த நீங்க மத்த ரேப் கேஸ் மாதிரி நீங்க மத்த ரேப் கேஸ் மாதிரி நீங்க விவாதத்து வழக்கமா அணுகுறீங்க. நீ மற்ற ரேப் கேஸ், பாலியல் வன்புணர்ச்சி வழக்கு முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு மேல அங்க என்ன பேச வேண்டியிருக்கீங்க? நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி உங்களுக்கு தெரியும், 15 வயது 16 வயது இருக்கும் போது கன்சென்டோட இருந்தால் கூட அது பாலியல் வன்புணர்ச்சி தான். நான் சொல்றேன், நீங்க கன்சென்ட் இருந்திருக்கும், பரிச்சயமா இருக்கும். அப்படி இருந்தா கூட 15 வயசு பிள்ளைக்கு என்ன சார் முடிவு எடுக்க முடியும்? ஒரு போலீஸ் ஆபீசரா அவரை முதல்ல பேச சொல்லுங்க. அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருந்து ஒரு வழக்கை வந்து ப்ராசிக்யூஷனுக்கு பண்ணும்போது இப்படிதான் பண்ணுவார். அவர் பண்ற வரைக்கும் அது கரெக்டான வழக்கு. இன்றைக்கு வந்து மேடையில வந்து பேசுகிற பொழுது அது தவறான வழக்கு, தவறான விவாதம் அப்படின்னு ஒரு பூசி மெழுகிற அந்த வேலையை தான் அவர் பண்றாங்க. சட்டத்தை பேசல, நீங்க நியாயத்தை பேசுறீங்க. நான் வரேன். இப்ப என்னன்னா அவர் சொன்னாரு, நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கை விசாரிச்சு முழுமையா ப்ராசிக்யூஷன் பேசி, டிஃபென்ஸ் லாயர் பேசி, சாட்சியங்களை விசாரிச்சு, அதுக்கு பிறகு ஆவணங்களை சமர்ப்பிச்சு
அதற்கு பிறகு முற்றான முடிவாக மகிழா கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இப்ப நீங்க வந்து இதுல முகாந்திரம் இருக்கலாம், இப்படி பழகி இருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம். இந்த கலாம்கள் எல்லாம் ஒருபோதும் அந்த பொண்ணுக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பதில் கொடுக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீதிபதியோடைய சந்தேகமும் திரு கருணாநிதியோட கேள்வியும் எங்க வருது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. யாரும் மறுக்கல, அநியாயம், அநீதி, தவறு, குற்றம், செகண்ட் தாட்டே கிடையாது. யாரும் வந்து அது ஏதோ பையன் வந்து ஆர்வ கோளாறுல வயசு கோளாறுல பண்ணிட்டான்னு யாருமே சொல்ல, நடந்துருச்சு பாதிப்பு. இப்ப இதுல டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான, ஒரு வாழ்க்கை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? அவங்களுக்கு பண ரீதியா, உறவு ரீதியா ஏதாவது பண்ண முடியுமா? அதை பாக்குறதா? காலம் பூரா அந்த பெண்ணு வந்து ஒரு விமர்சன பார்வையோட போயிட்டு விமர்சனத்தோடு இருந்துட்டு இருக்கா? இதை வந்து நீதிபதியும் திரு கருணாநிதி யோசிக்கிறாங்க. இது ஏதாவது குற்றம் இருக்கு? திரும்ப நம்ம பார்க்கிற சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த பாதிப்புக்கு காரணமாகிற பெண்ணை வந்து பகடக்காயா பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் யார் வந்து குற்றம் செய்தார்களோ அந்த குற்றவாளிக்கு வாழ்வளிக்கிற முறையிலே தான் இப்படிப்பட்ட வாதம், நீதிபதியினுடைய வாதம் இருப்பதாக நான் ஃபீல் பண்றேன். இவ்வளவு வருஷம் நாங்க போராடி பெற்ற உரிமையை பின்னோக்கி தள்ளுவதாகத்தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது. நீங்க சொல்றீங்களே 7 வருஷம் அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை திருப்பி கொடுத்துட முடியுமா? முதல் முயற்சி அந்த பொண்ணு கூட, அந்த வீட்டுல இருக்க பெரியவங்க கூட என்ன நினைச்சிருக்காங்க, சேர்ந்து வாழறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, தவறு நடந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு நீதிபதி சொல்லும் போது உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, கருணாநிதி சொல்லும் போது உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த பொண்ணு இப்ப நம்ம முன்னாடி சொல்லிச்சு, அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து சமரசம் பேசி அப்ப அந்த மாதிரி நடந்து போச்சு, நீ வந்து கல்யாணம் பண்ற முயற்சி பண்ணி சொன்னாங்களே, அப்ப அந்த குடும்பத்தையும் சேர்ந்து குற்றம் சாட்ட போறீங்களா? நீ எப்படி வந்து நாங்க இவ்வளவு நாள் போராடி பெற்றிருக்கோம் உரிமையை, நீ எப்படி சமரசம் பேசலாம்? ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க வந்து சமரசம் பேசுவது, யார் பேசுவது, எந்த இடத்திலே பேசுவது, யாருடைய விருப்பத்தின் பேர்ல 3 கேள்விகளை வைக்கிறேன். யார் பேச முடியும்? அந்த நிலையில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தார் ஆரம்ப கட்டத்தில் அதை பேசி இருக்க கூடும், அது தவறே கிடையாது. யார் பேசுவது? இன்றைக்கு நீதிபதி பேசுகிறார். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நீதிபதி தகப்பன் தாங்க, அவரும் தகப்பன் தான், நீங்களும் தகப்பன் தான், கருணாநிதியும் தகப்பன். எந்த ஸ்தானத்துல செஞ்சாலும் நீதிமன்றத்துல, அதாவது இந்த மாதிரி ரேப் கேசஸ் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சமரசத்திற்கு இடமில்லை என்பதுதான் இதுவரைக்கும் சொல்லியிருக்க விஷயம். நான் என்ன காரணம் சொல்றேன், இப்ப நீங்க சமரசம் பண்ணிட்டு ஒரு காம்பன்சேஷனா ஒரு 5 லட்சம் கொடுத்துறேன், அதனால நீ என்ன விட்டு இருந்து விலகிக்கோ அப்படின்னு சொன்னாலோ, வேறு எந்த விதத்துல செய்தாலும் இது வந்து சரியான தீர்வாகாது. அப்ப இனிமே என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு திரைப்படங்களை காட்டுவாங்க பாருங்க, எவ்வளவுங்க ரேப் பண்ணதுக்கு நீங்க வந்து தண்டனை அபராதம் விதிக்கிறீங்க, 500 ரூபாய் கட்டியா, இந்த மேல ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன், அடுத்தாப்புல இந்த பொண்ணு நான் ரேப் பண்றதுக்கு இப்பவே அட்வான்ஸ் புக்கிங் பண்றேன்னு சொல்ற மாதிரியான இடத்துக்குத்தான் இது இட்டு செல்லும். ஒரு நிமிஷம், ரேப் கேசஸ் வேற சார். நீங்க சமரசத்துக்கு 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒருத்தன் பணம் வாங்கலாம் கொடுக்கல, அதை பத்தி நீங்க அனுப்புங்க. விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். கஸ்டடியில குழந்தை யாரு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வழக்குகள் பார்க்கிறது வேற சார். ஆனா ஒரு பெண்ணுடைய உடல் மீது ஒரு ஆக்கிரமிப்பு நடந்து அவள் விருப்பம் இல்லாமலே அவள் சிதைக்கப்பட்டு, நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு தலைகாட்ட முடிஞ்சிருக்குமா ஊருக்குள்ளன்னு? இவ்வளவும் செஞ்ச ஒரு குற்றவாளிக்கு இதுதான் தீர்ப்பா? இது வந்து உண்மையிலேயே சொல்லப்பட்டிருக்கிற சட்ட வழிமுறைகளுக்கு, நீதியியலுக்கு புறம்பானதுன்னு நான் சொல்றேன். தொடர்ந்து வாதிப்போம். அனிதா கோகுசாமி, உங்களுடைய முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த நீதிபதி அவர் தகப்பன் ஸ்தானத்தில் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு நினைக்கிறீங்களா, அல்லது சாந்தகுமாரி அவர்கள் சொல்வது போல ஒரு இதுவரைக்கும் பெண்களுக்கான உரிமையை இவ்வளவு நாள் போராடி பெற்று கடைசியில் திரும்பவும் ஒரே ஒரு உத்தரவுல பின்னாடி தள்ளிவிடுறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி பாக்குறீங்களா? நீதிபதி அவர்கள் வந்து நடைமுறைக்கு ஏற்றவாறு தான் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல சமூகத்திற்கு ஏற்றவாறு தான் அவர் கொடுத்திருக்காரு. இவ பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்ல, இப்ப வந்து இத்தனை கொடுமைகள் இழைத்திருக்காங்க, விருப்பம் இல்லங்கிற வார்த்தையை பதிவு பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஏற்க முடியாது, ஏன்னா நாங்க பலமுறை முயற்சி பண்ணி அவர் மறுத்தவர் இனிமே எங்களோட வருவாருன்னா எப்படி, இனிமே வர்றதா இருந்தா வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் ஏற்கலாமே தவிர அவருக்கு உள்ளார்ந்த விருப்பம் இருக்கும் நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க. நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பரிந்துரைக்கலாம், அதாவது கவுன்சிலிங் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காரு. அந்த கவுன்சிலிங் வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரப்படும். கவுன்சிலிங்ன்றத அப்படியே தூக்கி அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. நீதிபதி ஒரு அப்படின்னு ஒண்ணு வரும் கட்டாயம். அதனால அந்த சகோதரி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீதிபதி எந்த பார்வையில கொடுத்திருக்காருன்னா, சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன, இந்த ஆணுக்கு தண்டனை முன்னுதாரணமாக இருக்கும்னு சொல்றாங்கல்ல இவங்க எல்லாம். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த ஆணுக்கு 7 ஆண்டுகள் மட்டும் சிறை தண்டனை கொடுக்குறீங்கல்ல, 7 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த பின்னாடி மறுபடியும் மாப்பிள்ளை ஆவார் அவரு. அது முன்னுதாரணம் இல்லையா? அப்ப ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இவ்வளவுதான்
தண்டனையே இவ்வளவுதான், 5000 ரூபாய் தான் அபராதம் கட்டிட்டு வந்து நம்ம மறுபடியும் மாப்பிள்ளை ஆயிரலாம். அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? தண்டனையை கூட்டுங்கன்னு சொல்லணும், கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லணும். சரியா? இல்ல நீங்க வந்து தண்டனை கொடுக்க சொன்னா பரிசு கொடுக்குறீங்களா? அடுத்தது அதுதான் சொல்ல வரேன். இருங்க, அப்படி நீங்க சட்டத்தை பத்தி பேசுறவங்க நீங்க ஆயுள் தண்டனை கொடுங்கன்ற நானு சட்டம் அப்படி கொண்டு போங்க. ஏன் நீங்க ஆயுள் தண்டனை கொடுக்கல? இப்படி ஒரு தண்டனை ஆயுள் தண்டனை இல்லங்க, மரண தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. அது இல்ல இன்னைக்கு இருக்குது. அது நிர்பயா கேஸுக்கு பிறகு அவங்க வந்து உயிருக்கு ஆபத்தான நிலை அடைகிறாங்கன்னா அவங்க வந்து மரண தண்டனை கொடுக்கலாம். கொடுங்க சட்டத்தை. நான் தான் இவங்க கிட்ட சட்டம் பேசிக்கிறேன். இவங்க கிட்ட நான் கேக்குறது என்னன்னா, நீங்க வந்து அப்ப மரண தண்டனை சொல்றதுனால மரண தண்டனை கொடுப்பதோ ஆயுள் தண்டனை கொடுப்பதோ கிடையாது. எந்த குற்றத்திற்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீதிபதியோட தீர்ப்பானாலும் சரி, இறைவனுடைய தீர்ப்பானாலும் சரி, எல்லாம் நீங்க இன்னும் முயற்சி நீங்க ஒரு அட்வொகேட் தானே? இல்ல அவங்க முயற்சிப்பாங்க. நீங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 ஆண்டு தண்டனைங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்ட விஷயம். இந்த விடுதலை அப்படிங்கறதும் இதற்காக ஜாமீன் சொல்றதும் தான் சட்டத்துக்கு உட்பட்டதாங்கிற கேள்வி எழுது. ஒரு வருஷம் 7 ஆண்டுகள்ல இருந்து மரண தண்டனை வரைக்கும் வழக்கோடைய தன்மையை பொறுத்து தண்டனை கொடுக்கிறது சட்டத்துக்கு இடம் இருக்கு. அத விசாரணை நீதிபதி கொடுத்துட்டாரு. ஏற்கனவே மயில நீதிபதி கொடுத்தாங்க. இப்ப நீதியரசர் தேவதாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவு தான் சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இதுவும் சமரசங்கிற புது முயற்சியாங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 7 ஆண்டு சொன்னீங்க, அது சட்டத்துக்கு உட்பட்டது. நீதியரசர் தேவதாஸ் சட்டத்துக்கு உட்பட்டதாங்கிற கேள்வி. நான் என்ன சொல்றேன், மனிதர்கள்ல எப்பவுமே மிருகங்களாக இருப்பதில்லை, மனிதர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. ஒரு கவுன்சிலிங் வரும்பொழுது ஏன் வந்து இந்த வாழ்க்கை நல்ல முறையாக அமையாதுன்னு ஏன் பயப்படணும்? அப்படி இல்லைன்னா சட்டம் மறுபடியும் இருக்கே, நீதிமன்ற படி இருக்கே, அங்க ஏன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சட்டம் மறுபடியும் இருக்கு, சட்டம் படி. நான் என்ன சொல்றேன், சட்டம் நீதிமன்றத்துக்கு போய் தான் நீதிபதி என்று சொல்லி இருக்காருன்னா திரும்ப போகலாமேன்ற நான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை நீங்க வைக்கிறதா நான் பாக்குறேன். சல்மா அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், உங்களுடைய பார்வையில, உங்களுடைய முதல் கட்ட பார்வையில நீதிபதியோட இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பொண்ணோட குரலை கேட்டீங்க, அனிதா சாந்தகுமாரி கருணாநிதி இவர்களுடைய கருத்து கேட்டீங்க. உங்களுடைய பார்வையில நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு நடைமுறை யதார்த்தமா பாக்குறீங்களா, இல்லாட்டி சட்ட விரோதமா பாக்குறீங்களா? இந்த நீதிபதியுடைய இந்த தீர்ப்பை வந்து எப்படி பாக்குறேன்னா வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதியா இல்லாம குற்றவாளிக்கான நீதியா தான் நான் பாக்குறேன். இது இத்தனை காலம் வந்து நமக்கு சட்டங்கள்ல எதனால உருவாக்கப்பட்டிருக்கு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இல்லை. ஏன்னா கடைசி இந்த சாமானியனுடைய கடைசி நம்பிக்கை வந்து நீதிமன்றம். இன்றைக்கு பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது, பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்துதான் அவங்க வந்து சமூகத்துல வாழ வேண்டியிருக்கு. அதுவும் பல இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த பஞ்சாயத்து பேசியே பல இடங்கள்ல பெண்களை வந்து ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து கிராமங்கள்ல அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல அல்லது பல இடங்கள்ல அவங்கள வந்து அடக்கி வைக்கிறதா நடைமுறையில அதிகமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி இந்த கேஸ்ல பார்த்தோம்னா எல்லாமே கடந்து வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து இயலாத பட்சத்துல கோர்ட்டுக்கு வந்து அது ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப இந்த விஷயத்துல ஒரு முன்னுதாரணமா ஒரு கேஸ வந்து இந்த ஒரு தீர்ப்பை கொடுக்கறாருன்னா நிச்சயம் அதை ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா முடியாது. இந்த விஷயம் சொன்னீங்க, இது வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக இல்லாமல் குற்றவாளிக்கு வந்தான ஒரு நீதியா நீங்க பாக்குறீங்க. அவர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படவில்லை, அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த சமரசத்திற்கான ஒரு வாய்ப்பாக பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காரே தவிர அவர் வந்து நீ பிணையில விடுவிச்சுட்டா நீ போய் சமரசம் ஆயிட்டா உனக்கு இப்படிலாம் செய்வான சலுகையில் எதுவும் வந்து அவருக்கு ஆசை வார்த்தை எதுவும் காட்டப்படல. நீ போ இப்படி ஒரு முயற்சி பண்ணி பாரு, ஆனா பாப்போம் ஆளுநர் என்னங்கிறது உத்தரவுல கேட்கப்பட்டது பிணைக்கான ஒரு காரணம் இயல்புலே கொடுக்க முடியும். ஒரு ஜாமீன் வெளியிடறதுக்கு வந்து எந்த காரணம் தேவையா வந்து அவங்க நீதிபதி தான் கன்வின்ஸ் ஆயிட்டா போதும் கொடுத்துடலாம். இந்த காரணம் சொல்லாமலே அட்லீஸ்ட் இங்க வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு நிபந்தனையா வச்சிருக்காரு, நீ போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கான முயற்சியில பாரு, இதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாப்பேன்னு சொல்றாரு. இது ஒரு ஆப்ஷன் தான், நாட் அன் ஆர்டர். எந்த பக்கமான உத்தரவு கிடையாது. இத வந்து முதல்ல பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 7 வருடங்களாக இந்த விஷயம் எத்தனையோ வருஷமா வந்து இந்த விஷயத்த வந்து கடந்து வந்திருக்காங்க. வந்து கடந்து பல்வேறு விதங்கள்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிஞ்சுதான் அவருக்கு வந்துட்டு எதிரான தீர்ப்பு வந்திருக்கு. வந்து இப்ப தனக்கு எதிராக அந்த ஆள் தப்பிச்சு போகணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த முன் வச்சு இந்த நான் வெளியில வந்த சமரசம் பேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுக்கறப்போ அதுக்கு உடன்படுறதுக்கு நீதித்துறைக்கு என்ன வேலை இருக்குங்கிறதா நான் கேட்கிறேன். வந்து அங்க நீதிபதி அங்க இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா இந்த பெண் வந்து இத்தனை வருடங்களா போராடி இருக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டு பல்வேறு விதங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கா. ஒரு மைனரா இருந்தப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வன்கொடுமை நடந்திருக்கு. வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து அப்ப இப்படி ஒரு ஈஸியா வந்து அந்த ஜாமீன் கொடுக்க முடியும், அவங்க போய் வெளியில சமரசம் பேசிக்கிற முடியும்
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜாமீன் நீங்க சொல்றீங்க 15 பேர் கொலைனா ஜாமீன் கிடைக்கும். பண்ணியாச்சு. 15 பேர் கொலைனா ஜாமீன் கிடைக்கும். நீங்க ஜாமீன் கிடைக்கிறது ஜாமீன் கொடுத்தே தப்பு சொல்றீங்க. நீங்க ஜாமீன் கிடைக்கிறது ஜாமீன் கொடுக்கறவங்களே இந்த மாதிரியான ஒரு மோசமான முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பை தான் அவர் முன்வைக்கிறார் வந்துட்டு. இது வந்து என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையில அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து இது இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சமரசம் இவன் எந்த நம்பிக்கையில பின்னாடி போவா பேசி வச்சாலும் கூட அவன் தான் தப்பிக்கிறதுக்காக அவளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு நடுத்தருவில் நிறுத்திட்டு போக மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அவளை சரி நடுத்தருல அப்படியே விட்டு போறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குதோ அதற்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குதோ அதே வாய்ப்பு நீதிபதி நம்பிக்கை இருக்கலாம்ல. நீங்க தப்பு பண்ண ஓடி போயிடுவான்னு நினைக்கிறீங்க. நீதிபதி ஒரு வருஷம் ஜெயில இருந்திருக்கிறான், திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நினைக்கலாம்ல. நீங்க சொல்றதா அந்த பெண்ணுடைய மனசுல இன்னைக்கு வரைக்கும் வரல. அதை நம்ம அந்த பார்த்தோம், அந்த பெண்ணுடைய குரல்ல இருந்து நம்ம கேட்க முடிஞ்சது, வாக்குமூலத்துல கேட்க முடிஞ்சது. வந்து இப்ப இந்த பெண்ணுடைய வாயில இருந்தே அந்த வார்த்தை வந்து எந்த நம்பிக்கையில வந்து நம்ம இவர் வந்துட்டு சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறாருன்னு எனக்கு தெரியல. வந்து இத்தனை வருஷம் அந்த பெண்ணை வந்து அலைக்கழிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து அவனுக்குள்ள வந்துட்டு அந்த பெண்ணை பழிவாங்கணுங்கிற ஏன்னா நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு நிலைமை தான் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். விட்டுட்டு ஓடி போயிட்டா நாளைக்கு நீதிபதி ஆகட்டும் உயர்நீதிமன்றம் ஆகட்டும் கட்டாயப்படுத்தி 2 பேரும் ரூம்குள்ள வச்சு தாய் போட்டு கடைசி வரைக்கும் வைக்கணும் முடியும். வழி இருக்கா? வழி இருக்கா? வழி இருக்கா? பேச்சுவார்த்தையில கடந்துதான் இந்த இடத்துக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தையில எதுலையுமே உடன்படாம இப்ப மட்டும் நான் சரி வச்சுக்கிறேன்னு சொல்றது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேற ஒரு சான்ஸ் கிடைக்குமா அவன் வந்து பயன்படுத்த பாக்குறான். அது வந்து அந்த நம்ம வந்து சரியா புரிஞ்சு இத்தனை நாளா வந்து மைனர் பெண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அதுக்கு வந்துட்டு ஒரு சட்டப்படி ஒரு நீதி கிடைக்கல அப்படின்னு சொன்னா இது பேர் யாருக்கு இது கிடைக்க போகுது இந்த நீதி அப்படின்னு தான் இங்க நான் கேள்வி கேட்கிறேன். எதுக்காக இந்த மாதிரியான ஒரு சலுகையை அவனுக்கு கொடுக்கணும், எதுக்காக சலுகை கொடுக்கணுங்கிற கேள்வி நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நான் கேட்க விரும்புறேன். உங்கள்கிட்ட தான் நான் திரும்ப கேட்கிறேன் பாப்பா. அந்த மாதிரி இது வந்து ஒரு உங்களை அலைக்கழிக்கப்பட்டது, உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படல, நீங்க எடுத்த முயற்சி எல்லாம் மாட்டேன்ட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க, வேற யாரையும் நான் காதலிக்கிறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மோகன் சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஓகே, இன்னைக்கு இத்தனை வருஷம் இந்த சம்பவத்துக்கு பிறகு 7 ஆண்டுகள் நீங்க கடுமையான அவதிப்பட்டிருப்பீங்க, நிறைய சிரமத்துக்குள்ளா இருப்பீங்க, உறவினர்கள் சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாரும் வந்து பெரிய மனநிலை பாதிக்கு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. ஆனால் வேறு யாரேனும் உங்களை திருமணம் செய்து கொள்ள முன் வந்து நீங்கள் மறுத்ததுண்டா? அல்லது அது போன்ற முயற்சி உங்களுடைய குடும்பத்தில் எடுக்கப்பட்டதா? அல்லது காலம் முழுக்க இப்படியே இருந்து விடுவது என்ற முயற்சியா? அல்லது இந்த பையனை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும் நீங்க நினைச்சீங்களா? இல்லைங்க சார், லைஃப்ல இப்படியே இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். நீங்க வந்து உங்க குடும்பத்தினரோ நீங்களோ வேற யாராவது திருமணத்துக்கான முயற்சி பண்ணீங்களா? இல்லைங்க சார், இது வரைக்கும் கிடையாது. வேற யாராவது வந்து சமூக ஆர்வலர்களோ வேற யாராவது வந்து நான் வந்து இந்த மாதிரி நீ பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நான் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ண சொல்லி நான் உங்களை திருமணம் பண்ண சொல்லி யாராவது வந்திருக்காங்களா? இல்லைங்க சார், இன்னொருக்கு யாரும் வந்து கேட்டது கிடையாது. இந்த கேள்வி தான் நான் வந்து சாந்தகுமார்ட்ட கொண்டு வருகிறேன். இன்னைக்கு பெண்ணுரிமைக்காக நாங்கள் இவ்வளவு காலம் போராடிய விஷயத்தை வந்து நீங்க பின்னாடி தலை பாக்குறீங்கன்னு சொல்றீங்களே, 7 ஆண்டுகள் அந்த பெண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுத்தது? இந்த சமூக ஆர்வலர்களா? இந்த வாதம் பண்ணக்கூடியவர்களா? போராட்ட உரிமை கடைசி வரைக்கும் ஒரு பிஞ்சு குழந்தை இருக்கிறது. இன்று அந்த பெண்ணுக்கு தாய் இருக்கிறார். தாய் இல்லை என்றால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? இன்னமும் ஏற்றுக்கும் பேச்சுக்கு வந்து பொண்ணு ஆளாக மாட்டாளா? இந்த நான் மோகனத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஏதேனும் ஒரு அடைக்கலம், ஏதேனும் ஒரு ஷெல்டர், ஏதேனும் ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு, ஒரு வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு இதே சோ கால்டு சமூக ஆர்வலர்கள் ஏதேனும் ஒரு முயற்சி எடுத்தாங்க. நீதியரசர் ஒரு முதல் முயற்சி எடுக்கிறாங்க. 7 ஆண்டுகள் சொல்றாங்க. 7 ஆண்டுகள் ஒண்ணுமே நடக்கல. எண்ணத்தோட உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் குறுக்கிட்டேன். நீங்க பண்ணீங்களான்னு கேட்காதீங்க. இந்த விஷயம் எங்க கவனத்துக்கு வந்தா பண்ணிப்போம் சொல்லி சொன்னீங்க இல்லையா? இருக்குங்க. அவங்க விரும்பி இருந்தா நிச்சயமா இங்க போய் இருந்திருக்கலாம். அதுக்கான வழிவகையெல்லாம் இருக்கு. அந்த பெண் குடும்பத்தோட இருந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அந்த பொண்ணு விரும்பி இருந்தா சமூக நல வாரியத்துல நீங்க இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஹோமோட நிலைமையெல்லாம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால நான் எதுவும் சொல்ல வரல. அந்த பெண் வந்து குடும்பத்தோட இருக்கிற பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க ஹோமுக்கு போயிடலாம்?
நான் வேலைக்கு போற கொடுங்க. நான் சொல்றேன் இந்த சொசைட்டி நம்ம சொல்லுவோம் சமூக நல ஆர்வம் சொல்ற இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, இந்த சொசைட்டி அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தது? நீதிபதி தான் முதல் முறையாக ஒரு கதவை திறந்திருக்கிறார். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா, சரியா தப்பா சரியா முடியுமா இல்லங்கிற அப்புறம் ஒரு கதவு முதல் முறையாக திறந்திருக்குது. சாந்தகுமாரி சொல்றாங்க இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப 7 ஆண்டுகள் நடந்த ஒரு வழக்குல தண்டனை வரைக்கும் போன விஷயம் எனக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே 2 பேரும் அப்படி வந்துட்டாங்க. நான் சொல்லவே இல்லையே. நீங்க கேக்குறீங்க இல்லையா, இந்த 7 ஆண்டுகளும் அவளுக்கு வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ணினீங்க அப்படின்னு. எவ்வளவோ பேர் அது பண்ணாம இந்த விஷயம் இந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வரல. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஒரு அநியாயம் நடைபெறுவது. வெளியே வந்திருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. யாரும் வெளியே கொண்டு வரல. மோகன் பிணை கேட்டிருக்கான், என்னை வெளியே விடுங்க. அப்பதான் வெளியே வருது. எந்த சமூகம் எந்த வழக்கையும் குற்றவாளிக்காக ஆஜராவதற்காகவோ அவருக்கு விடுதலை வாங்கி தரதுக்காகவோ நான் பேசல. நிச்சயமா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்றைக்கு நீங்க சொல்றீங்க பெண்ணுரிமை பேசுறவங்க நீங்க பண்ணீங்களா, சமூகம் பண்ணிச்சா அப்படின்னு. எதுவுமே பண்ணலே அப்படிங்கிற காரணத்துக்காகவே எவன் ஒரு வந்து என்னுடைய உடல் மீது ஆக்கிரமிப்பு செஞ்சானோ, என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை தொட்டானோ, என்னை அதோட நிக்கல. அதற்கப்புறமாவது திருந்துவான்னு பார்த்தேன், அதுவும் திருந்தல. திருமணம் பண்ணல, குழந்தை என்னுடைய இதல்லன்னு சொல்லிட்டீங்க. இப்ப ரீசெண்டா சொல்றீங்க இந்த குழந்தை என்னுடைய இதல்ல, டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிறகு. அப்புறம் என்ன சொல்றீங்க, என் குழந்தை அல்ல, அதனால அது மட்டும் இல்லாம நான் வேற ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். இவ்வளவு மோசமான ஒரு நபரோடு நீதிமன்றம் மட்டுமல்ல வேறு ஒருவரும் அந்த பெண்ணை சேர்த்து மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும் பலிகடாக ஆக்கக்கூடாதே அப்படிங்கிற ஆதங்கத்துல நாங்க பேசுறோம். அதாவது நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கை கொடுக்கறதாக, இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு நியாயமானதுன்னு யோசிச்சு பாருங்க. நேற்றுக்கு வரைக்கும் நீ வேண்டாம் வேற ஒரு பொண்ணுங்கிறான், நாளைக்கு இதை கல்யாணமே பண்ணி வச்சாலும் அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணுக்கு போக மாட்டானா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது போக மாட்டான்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு தெரியும் 7 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்ற நூற்றுக்கணக்கான தண்டனை குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுறாங்க. ஏன் திருந்திட்டாங்க சொல்லி குற்றம் நிரூபிக்க தண்டனை பெற்றவர்கள் தண்டனை முழுமையான திருந்திட்டாங்க சொல்லி விடுறோம். கிடையாது, தண்டனை காலம் முடிந்த பிறகு வெளியே விடுகிறார். இல்ல அவங்க தண்டனை காலம் முடிந்த பிறகு வெளியே வருகிறார்கள். அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், கருணாநிதி பிறந்த நாள், ஜெயலலிதா பிறந்த நாள், தண்டனை காலம் முடிவதற்கு முன்னாலே பிறந்த நாள் வெளியே அனுப்புறது அவ்வளவுதான். திருந்திட்டாங்கன்னு அனுப்பிட போறது இல்லை. எப்படி அனுப்பாங்க? உங்களுக்கு தெரியும் தண்டனை காலம் முடியாமல் ஒருத்தர் வெளியே வர தலைவர்களுடைய பிறந்த நாளை பொறுத்து, தலைவருடைய பிறந்தநாளை பொறுத்து உங்களுக்கு தெரியும். தலைவருடைய பிறந்தநாளை பொறுத்து எல்லா குற்றவாளிகளும் வெளியே விட்டுறது இல்ல. அதுலயுமே செலக்ட் பண்ணி இவர்கள் போனால் தப்பு இல்ல, இவர்கள் போனா பரவாயில்ல, இவன் வந்து அன்னைக்கு எமோஷனல் செஞ்சுட்டா இன்னைக்கு சரியானங்கிற மாதிரி தான் ஒரு ஹீனியஸ் கிரைம் பண்ணக்கூடிய ஆளுங்க எல்லாருமே விட்டுறது இல்ல. 500 அரசியல் இருக்கு, அதை நம்ம பேசணும்னா ரொம்ப பேசலாம். இல்ல இல்ல அதுக்கான வாய்ப்பு நீங்க பாருங்க. இது ஒட்டுமொத்தமாக அரசியல் தான் இல்ல, இதற்கு பின்னாடி அவர் திருந்துவதற்கான வாய்ப்புங்கிறதா பாக்கணும். அதை நீங்க பார்க்க வேண்டாமா? திருத்துவதற்கான வாய்ப்புன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு அவன் சமரசத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்லிருக்கான், எனக்கு உன்ன பிடிக்கல, நான் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், நீ பணத்தை வாங்கிட்டு செட்டில் பண்ணுன்னு சொன்னதாக இப்ப சொன்னாரு. வெளியில கொண்டு வரதுக்காக இந்த வார்த்தை இன்னைக்கு அவன் முன்னாடி வச்சு தன்னை வெளியில கொண்டு வந்திருக்கான். மத்தபடி நேற்று வரைக்கும் அவனுடைய பையனுடைய எண்ணம் என்பது அதுதான். இன்னைக்கு இடத்துல இல்ல இல்ல அந்த பொண்ணுட்டே நான் கேட்டேன். சரியா இல்ல அந்த பொண்ணுட்டே நான் திருத்தம் பெற விரும்புறேன். நீங்க இந்த சமரச முயற்சியில் ஈடுபட்டது சமீபத்திலயா அல்லது இந்த வழக்காடுறதுக்கு முன்னாடி, அவர் ஜெயிலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடியா, இப்ப சமீபத்துல உங்க தரப்புல ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? அவங்க தரப்புல இருந்து வந்து பேசினாங்க சார். பணம் தோற இந்த மாதிரி அவங்களை வெளியே எடுத்து விடுங்கன்னு சொன்னா சொல்றாங்க தவிர மத்தபடி வேற எதுவும் சொல்லுங்க சார். அவர் நீங்க பேசுற சமரசம் வந்து அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள சமரசம் தான். கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்க சமரசமா போயிடலாம் சொல்றது நீங்க வந்து அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் தான். இப்ப அதை பத்தி பேச்சு நடக்கல இல்லைங்க சார். நான் திரு கருணாநிதி சொல்லி நீதித்துறையை அனுப்புறது வந்துட்டு எந்த இடமே இல்ல. உங்களுக்கு கேள்வி தான் திரு கருணாநிதி முன்வைக்கிறேன். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவர் எல்லாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, இந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு பிணையில வந்தாச்சு, வழக்கு வந்து தண்டனை கூடிய நம்ம ஏற்கனவே ஒரு முன்னுதான் எடுப்பாக்கிறோம். ஏற்கனவே இருந்த சிறை காலத்தை தண்டனை காலமாக்குறது இவர் வெளியிலே விட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவர் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அப்படி வர்றதுக்காக தான் முயற்சி பண்றாரு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு இவர் வெளியே வந்துட முடியாது. இல்ல பண்ண உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இது மாதிரி வந்து அந்த ஒரு காரணத்துக்காக முயற்சி பண்றாங்கிறது ஒண்ணு. அப்ப இடையில திரும்ப அவர் விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும் ஒரு கேள்வி. 2வது, இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு சேர்ந்தே வாழ்ந்துகிட்டு இன்னொரு பெண் மேல அவர் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டா அந்த பெண் என்ன செய்வீங்க, இந்த பெண் என்ன செய்வீங்க? அவங்களையும் கல்யாணம் பண்ணி சொல்லுவோமா? அதாவது சட்டத்தில் அது இடம் ஒன்ஸ் வெளியில வந்து மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சொன்னா ஒய்ஃப் ஆயிடுது.
ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாக்க இது ஹாரஸ்மெண்ட், உமன் ஹாரஸ்மெண்ட்ல வந்துரும். இ சேவிங் எவ்ரி ரைட் ஆஃப் ஒய்ஃப். ஒய்ஃப்ங்கிற முறையில ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்தா பாலியல் இதுல வந்துரும்ல, ஹாரஸ்மெண்ட்ல வந்துருமே. இ சேவிங் எவ்ரி ரைட் இல்லையா? இல்ல யாரு கல்யாணம் வெளியில வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணாதானே நீங்க சொல்றீங்க? அப்படி பண்ணாதான் முறையில இல்லங்க. அப்போ வந்து அப்போ வந்து கணவன் மனைவி தகராறாயிரும். இன்னமும் சட்டம் என்ன ஆயிரும்? ஆமா, எப்போ கடுமையா இருக்கக்கூடிய சட்டம் கற்பழிப்பும் கொலையும் கொடும் குற்றங்களாக பார்க்கப்படுவது போல கணவன் மனைவி தகராறு பார்க்கப்படுவதில்லை. இல்லை, எல்லா விளக்கு அதுக்கு ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. உமன் ஹாரஸ்மெண்ட்னாவே எல்லாம் ஈக்குவலா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்துல வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் இருக்காங்க, சொல்லுவாங்க எத்தனை பேர் ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஹஸ்பண்ட புடிச்சு உள்ள போடலையா? உள்ள போடுவாங்க. இது மாதிரி 7 ஆண்டு சிறையா? இது கூட 7 ஆண்டு கூட நான் சொல்றேன் குறைச்சதுங்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து சாதாரண இருங்க, நான் சொல்ற முடிக்கிற பாதியில குறுக்க பேசினாக்க புல் நீங்க நினைச்சு சொல்ல வராது. இப்படி நான் சொல்ல வர்றது நீங்க பாதியில கட் பண்றீங்க, அதனால வர மாட்டேங்குது. நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் 2 பேரும் பாதிக்கப்பட்டவர்கள். நான் எதுக்கு எந்த ஒரு வார்த்தைக்காக நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இருவருமே இல்லை சிறு வயதுல செஞ்ச ஒரு காரணமாக 2 பேரும் பாதிக்கப்பட்டாங்க. திரும்ப சொல்றதுக்கு வரதே இல்லை. நீங்க சொல்றது சட்டப்படி அவன் தப்பு பண்ணாங்கிறீங்க. இப்போ அவனுக்கு 1 வருஷம் உள்ள இருந்திருக்கான். 1 வருஷம் இருந்ததுல அவனுக்கு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அதை மனசுல வச்சுதான் அவர் ஜட்ஜி என்ன சொல்றாரு, நீ வந்து இப்ப மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறியான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த 1 வருஷம் 2 பேரும் பாதிக்கப்பட்ட சொன்னீங்கல்ல, அதுக்கு முதல்ல சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்றேன். 2 பேரும் சிறையில் இருந்து பாதிக்கப்பட்டாங்க. சிறையில் இருக்கிற சிறை தண்டனை அடைஞ்சாவே அவன் வாழ்க்கை போச்சு. 7 வருஷம் கழிச்சு அவன் வந்து என்ன வாழ்க்கை பாழாக்குறவனுக்கு வாழ்க்கை போனா என்ன தப்பு பண்ணாலும் இதே மாதிரி வார்த்தை நான் வந்து பர்சனலா போகணும். இதே மாதிரி வார்த்தை ஒரு எம்எல்ஏவோட பொண்ணோ, ஒரு மந்திரியோட பொண்ணோ, ஒரு அமைச்சரோட பொண்ணோ, வேற யாரும் பொண்ணை கற்பழிச்சு ஒரு விஷயம் கேளுங்க, அப்படி போயிருந்து இதே மாதிரி சொல்லுவான், சரி சார் அவன் ஜெயிலுக்கு போட்டாலும் அவன் வாழ்க்கை போயிடுச்சுல அப்படியே சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை அவனை என்கவுண்டர்ல போட மாட்டீங்களா? நீங்க வந்து அவனை அக்யூஸ்ட் நினைச்சு பாக்குறத விட மனிதனா நினைச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கை சட்டம் அவன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கி இருக்கிறது. சொன்னேன், நீங்க ரிட்டையர்ட் எஸ்பி இருந்திருக்கீங்க, கமிஷனர் இருந்திருக்கீங்க, ஏசி இருந்திருக்கீங்க. சொன்னேன், நான் நல்லா சொல்றேன், வழக்கு நிலுவையில் இல்ல, என்கொயரில ஓடிட்டு இருக்கல. நான் தான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். அவன் வந்து அக்யூஸ்ட்ங்கிறத குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல அவன் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிட்டான்னு சொன்னா அவனுடைய அந்த கன்விக்ஷன் இது பண்றத பத்தி கன்விக்ஷன் வெளியே விடுறதே சரியான கேள்வி எழுப்பிருக்காங்க. நீங்க கல்யாணம் பண்ணி கன்விக்ஷன் போறீங்க, வெளியில விடுறது அவர் வந்து மேரேஜ் பண்ணி நல்லபடியா வாழ்க்கை நடத்துறான். அப்ப என்ன சொல்றீங்க? உத்தரவாதம் நீதிமன்றமும் கொடுக்க முடியாது, பெண் உரிமைங்கிற காரணத்துக்காக வீணா பாருங்க. ஒரு பெண்ணு வாழ்க்கை போயிடுச்சு, ரெண்டாவது ஒரு பெண் வாழ்க்கை ஒரு பெண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கை தொங்கல்ல நிக்குது. அதுக்கு ஒரு அப்பா கிடையாது. இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன். அந்த 2 பேரோட வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஜட்ஜி ஒரு இது சொல்றாரு, நீ போய் அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பனா இருந்து உன்னால முடியும் சொன்னா உன்னை ரிலீஸ் பண்றேன்னு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா 1 வருஷம் ஜெயில இருந்திருக்கான், இவன் மனம் திருந்திடுவான். இவன் அந்த நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை. அதான் சாந்தகுமார் என்ன கேக்குறாங்க, அவன் நல்லபடியா திரும்பி வாழ்வான், சந்தோஷம். உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீதியோட எதிர்பார்ப்பு சந்தோஷமா இருக்கு. அப்படி வாழ்வான் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? வாழ்வான் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யார் உத்தரவாதம்? அந்த பெண்ணோ? நீங்க அரேஞ்ச் மேரேஜ் வச்சு நல்லா பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அவனே தான் விட்டுட்டு போறான். என்ன பண்றீங்க? ஒண்ணு தெரிஞ்சுங்க, கல்யாணம் பண்ணி விட்டு போறது வேற, கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறது வேற, பாலியல் வன்முறை ஈடுபடுறது வேற. என்னுடைய சம்மதம் இல்லாம திரும்ப போறீங்க. நான் சொல்றது கேளுங்க, வந்து கல்யாணம் பண்ணிட்டானா ஒய்ஃப்ங்கிற உரிமை வந்துருது. இதுல டிரைவா போய் நிக்கிறான் கோர்ட்ல, என்னோட கணவர் என்ன வந்து புறக்கணிச்சிட்டாருன்னு சொன்னாக்கா நடவடிக்கை எடுக்கலாம். சேர்த்து வைக்க முடியுமா சார்? ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வைக்க முடியுமா? ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வைக்க முடியாது. அப்படியே ஒரு உத்தரவு எழுதினா கூட அந்த சட்டம் அது வந்து அந்த உத்தரவும் செல்லாது. நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏங்க அப்படி பார்க்க போனா இப்ப எல்லாரும் இப்ப எவ்வளவு லைஃப் நல்லா மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க, அதே பிரிஞ்சு போகுது. என்ன பண்றீங்க? அதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை பலி கொடுப்பீங்க. ஆமா, இது வந்து ஒரே ஒரு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என் மனைவி, நான் உன்னை வந்து ரேப் பண்ணிட்டேன், தப்பு தாமான்னு சொல்லி அவன் கேட்கல.
இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ எனக்கு இன்னொரு காதலி ஒவ்வொரு நேரமும் அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா சொன்னாங்க, அந்த பையன் சொன்னாங்கிற வார்த்தை ஜாஸ்தி சொன்னாங்க. அந்த பொண்ணு அந்த லேடி அவங்க அம்மா பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்ல அந்த பையனே நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பையனே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை பின்னாடி கடைசி வார்த்தை. நான் என்ன சொல்றேன், நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். முழுக்க முழுக்க அந்த பேரண்ட்ஸோட தூண்டுதல்னால அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு வகையில மாட்டிக்கிட்டு இல்லங்க, ரேப்பே கிடையாது. நான் சொல்றேன் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ரேப்பே கிடையாது. அந்த பொண்ணோட இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லவ் லவ் அஃபேர்ல இருந்திருக்காங்க. இல்லங்க, நான் இந்த மாதிரி கேஸ பார்த்தவங்க எனக்கு தெரியுங்க. லவ் அஃபேர்ல இருந்திருக்காங்க. அவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க புகார் கொடுத்திருப்பாங்க. ரேப் தான் போட்டாங்க. வேற வழியா நான் ரேப் கேஸ் போட்டிருக்கேன் தெரியுங்களா? மேரேஜ் பண்ணிக்கலன்னா ரேப் தான். நீ வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், ரேப் தான் போட முடியும். வேற என்ன பண்ண முடியும்? பாராட்டு வர சொல்லுங்க. இல்லையே, அந்த மாதிரி 15 வயசு பொண்ணு சார் இருக்கு, 21 வயசு பொண்ணு கிடையாது. நீ ஒரு அடல்ட், உனக்கு விவரம் தெரியும் சொல்ற விஷயம் கிடையாது. 15 வயசு பொண்ணு கன்சென்ட்டோட இருந்தாலே கல்யாணமான பொண்டாட்டியவே பாலியல் புள்ளியிடுற பெண்ணையே சமரசம் பண்ண முடியாது. சமரசம் பண்ண முடியாது. இல்லங்க, 16 வயசு பிள்ளைய கன்சென்ட் இருக்கு, லவ் அஃபேர் இருக்கு, லவ் அஃபேர் இருந்திருக்கும் சார். நீங்க சின்ன பிள்ளைங்க லவ் அஃபேர் பண்ணா என்ன பண்ணும்? அப்ப நீங்க உடம்பு வச்சுக்கிட்டு சரி விடுமா, அப்ப சின்ன பிள்ளை நடந்துச்சு சொல்லுவீங்களா? கூடாது. நீங்க வந்து என்ன பாயிண்ட் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேன், நீ பண்ணிட்டு வேணாம் சொன்னதுனாலதான் கேஸ் ஆயிருக்கு. நீங்க வழக்கு அணுகிற விதமே ஏற்கனவே இவங்களுக்குள்ள உறவு இருந்து தொடர்பு இருந்து சம்மதத்தோட எல்லாம் வந்து இப்ப திருமணம் நடக்கிறவனே புகார் சொன்னாங்கிற மாதிரி. ஆமா, அப்படித்தான் இருக்கு. இது உங்க சார் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தப்பறம் நீங்க எப்படிதான் தனியா நீதிபதிக்கு தேவை சாட்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? சாட்சிக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களுக்கு தேவை சாட்சி. பல கேசுகள்ல மேரேஜ் ஆகலன்னா ரேப் தான் போடுவோம். அது வந்து ஒருத்தர் திரும்ப என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்து ஏன் இந்த உங்க இதுல பாருங்க கன்விக்ஷனுக்கு போயிட்டு வந்து மேரேஜ் பண்ணது 2-3 கேஸ் இருக்கு. நீங்க வழக்கு 1000 போடுவீங்க சார். அந்த நீதிபதி விசாரிச்சிருப்பார்ல, 2 தரப்பையும் பார்த்திருப்பார்ல, அரசு தரப்பையும் கேட்டிருப்பாரு, எது தரப்பையும் மோகனுக்கான வழக்கு பிணை வாங்கி கொடுத்திருக்காரு. மோகனுக்கான வழக்கு பிணை வாங்கி கொடுத்து அவர் வந்து அங்க வாதாடி இருப்பார்ல. இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் இருந்தா ஒரு கேஸ ரேப் கேஸா மாத்த முடியும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த பொண்ணு இருக்கு, இப்ப இந்த பொண்ணு சாட்சி சொல்லுது, அந்த பையன் மேல வெறுப்புல இப்ப சொல்லுது. இதுவே வந்து நான் என்ன பண்ண, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டான்னா ஒண்ணும் இல்ல, நாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க புருஷன் சொல்லுமே தவிர அன்னைக்கு பாலியல் முடிச்சு நடக்கலன்னு சொல்லாத வாய்ப்பு இருக்கு. நான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணல, கேஸ்ல பாத்துருக்கேன். கிடையவே கிடையாது. ஏங்க பொண்டாட்டி ஒய்ஃப மர்டர் ஹஸ்பண்ட மர்டர் பண்ண கேஸ்ல உங்களுடைய அனுபவங்கள் தனியா வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக தெரியும். 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு வழக்கு, ஒரு குற்ற சம்பவம். அதுல வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டவருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில ஒரு தீர்ப்பை, ஒரு உத்தரவை வழங்கியிருப்பதாக நீதியரசர் தேவதாஸ் அவர்கள் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு பிணை வழங்கியிருக்கிறார். இப்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண் நான் கேட்க விரும்புறேன், இன்னைக்கு அந்த பையன், அந்த குடும்பம் உண்மையிலே மனம் திருந்தி வந்து உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன், உங்களுக்கு ஊரார் மத்தியில எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்வுக்கு வந்து நமக்கு வந்து உங்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம், பிரச்சனைகள் வரக்கூடாது, பிரச்சனை நீண்டுகிட்டே போறதுல யாருக்கு லாபம் கிடையாது, நாம் இப்படியே தனியா இருக்கிறத விட அந்த பையனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு சம்மதமா? நீங்க ஏற்கனவே சொன்னது போல அந்த பையன் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு ஏற்கனவே அறிமுகமானவர், எனவே அவரை பற்றி, அவருடைய செயல்பாடு பற்றி, அவருடைய குணத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க குடும்பமும் சம்மதிச்சு, உங்க குடும்பம் சம்மதிச்சு, ஊர் மத்தியில எல்லாரும் பேசி முடிவுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பையனை ஏற்கனவே சம்மதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா? அதற்கான வாய்ப்பு இல்ல. என்ன காரணம்? இதுவரைக்கும் 7 வருஷமா எதுவுமே வந்து கேட்கவே நானும் இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எனக்கு நல்ல லைஃப் தருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களால உத்தரவாதம் தர முடியுமாங்க சார்? எஸ், நிச்சயமா தர முடியாது. ஆனா உங்களுடைய சகோதரரும் உங்களுடைய தாய் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட வந்துருவாங்களா? அது வந்து ஒரு போதுமான பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொசைட்டில உங்களுடைய குழந்தைய வந்து நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். மன்னிக்கணும், சரியா கேட்கல.
என்ன பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். இந்த 7 வருஷமா சரி பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்க வீட்டுல தான் சார் செய்யறாங்க. இதுக்கப்புறம் பாப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். இல்ல நிச்சயமா அவங்க பாப்பாங்க. அவங்களோட இன்னொரு அன்பு வந்து யார் வந்தாலும் அதை காட்டிட முடியாது. அதை செஞ்சு பெற்றோர்களுக்கு இல்லாத அக்கறை வந்து மற்றவர்களுக்கு வந்துடாது. ஆனா அடுத்த கட்டத்தை அடுத்த காலத்தை கொண்டு போறதுக்கு இந்த பையனை திருமணம் செய்து கொள்றதோ அல்லது வேறொரு பையனை திருமணம் செய்து கொள்றதோ அந்த மாதிரி ஒரு எண்ணமோ வாய்ப்போ எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார், எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலைங்க சார். என்னோட பொண்ணோட லைஃப் மட்டும்தான் சார் எனக்கு தோணுது இப்போதைக்கு. இல்ல நாளைக்கு அந்த குழந்தை பெரிய குழந்தை ஆகும்போது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கேட்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பதில சொல்லி நம்முடைய ரொம்ப கஷ்டத்தை தான் அவங்களுக்கு கொடுக்க போறோமா? இந்த 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 விஷயத்தை சமரசமா கொண்டு வரக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எதுவுமே இல்லைங்க சார். நாம அனிதா குருசாமிட்ட கேட்கிறோம். அவங்களுடைய குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. பாதிக்கப்பட்டது அவங்க. எந்த விதமான சமரசத்துக்கும் போக நான் தயாரா இல்லைன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அவர்களுக்கு வந்து அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட விஷயம் மட்டுமே இல்ல, அதற்கு பிறகு இவர்களே முன் வந்து பல முறை சமரசம் செய்தும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அப்போதெல்லாம் ஏற்றுக்கொள்ளார்கள். இன்னைக்கு ஜெயில போயிட்டான்னு சொன்ன பிறகு ஜெயில இருந்து வெளிவரக்கா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை தெரியுது. நாளைக்கு அவன் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டா கூட திரும்பவும் அதே தப்புக்கு தான் போய் நிற்கும். ஒரு முறை பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவனுக்கு பல முறை பாலியல் வன்முறையில் ஈடுபடுறதுக்கான லைசன்ஸ் கொடுக்கிற மாதிரி. இதை நீங்க மறுக்க போறீங்களா? உண்மையாலுமே இந்த பொண்ணோட தைரியத்தை பாராட்டணும், போராட்ட குணம் பாராட்டணும். அவங்க வந்து இத்தனை காலம் அவங்க அனுபவிச்ச ஒவ்வொரு கொடுமைகளை அனுபவிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்க வந்து இத்தனை நேரம் நம்ம ஆர்கியூ பண்ணதுல இருக்கலாம், போகலாம், வரலாம், நிறைய லாம் தான் நம்ம அசென்ஷன் பண்ணோம் இல்லையா? நம்ம நீதியரசர் என்ன பண்ணி ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் அவர் முயற்சி பண்ணிருக்காரு. ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒருவேளை அந்த பொண்ணும் சரின்னு சொன்னா அந்த மாதிரி, ஏன்னா விசாரணைக்கு நிறைய விசாரணை செய்த வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு ஆளாகி இருக்கலாம் ரெண்டு தரப்புலையும். அப்படி இருக்கும்போது அதை பார்த்துதான் நீதிபதி இப்படி ஒரு உத்தரவு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல, அந்த பிணை கேட்டார் இல்லையா, என்னை ஜெயில இருந்து பிணையில ஜாமீன் விடுங்கன்னு, அவரே இந்த கோரிக்கையை வைக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, நான் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறேங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு அவரே கேட்கல. அவரு குற்றத்தை ஏற்றுக்கொண்டவராகவும் ஒத்துக்கொண்டவராகவும் சமரசமா போதாகவும் இல்ல. அவர் வந்து நான் ஜெயில இருந்தேன், என்னை வெளியில விடுங்க, இவ்வளவுதான் கேட்கிறார். வெளியில விடும் போது நீதியரசர் தான் முன்னிருந்து வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வாய்ப்பு அந்த பையன் மனசுல மோகன் மனசு இருந்தா இந்த கேள்வி இல்ல. நம்ம எல்லாம் பேசலாம், லாம் போட்டோம்னா இன்னொரு லாம் வந்து அந்த பையன் தான் தெரிஞ்சிருக்கான் போல தெரியுது, சோ நல்லபடியாவே வாழலாம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த பையன் திருமணக்கான முகாந்திரம் அவனே கொடுக்கல. எதற்காக எப்படிதான் ஜட்ஜ் என்ன நோக்கத்தோட கொடுத்திருப்பாருன்னா, இந்த பையன் இன்னைக்கு இல்ல, இந்த பொண்ணு இல்லாட்டியும் நாளைக்கு ஏதோ ஒரு பொண்ணு திருமணம் செய்யதான் போறான். எப்படினாலும் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா என்ன, அந்த பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உண்மைங்க, அந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே இப்போ பாண்டேஜி கேட்ட மாதிரி நான் கேக்குறேங்க, ஒரு சகோதரரும் அம்மாவுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு என்ன உத்தரவு சொல்லுங்க, பாதுகாப்புக்கு என்ன உத்தரவு? இன்னொன்னு அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தகப்பன் அவன் தான். குழந்தைக்கான தகப்பன் அவன் தான். அந்த பொண்ணு வந்து தன்னுடைய குழந்தைக்கு எம் அப்படின்னு இனிஷியல் போடுது. பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கும் போது பேர் வந்து தகப்பன் பேர் மோகன் தான் போட்டிருக்கு. இந்த பெண் தன்னுடைய சட்ட ரீதியான உரிமை பெறுவதற்காக செல்கிறது. இவன் எனக்கு வாழ்க்கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கா இல்ல. இவன் செய்யறது இவன் என்ன வாழ்க்கை கொடுத்த வாழ்க்கையை கெடுத்தவன், வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து பின்னாடிதான் அந்த பெண்ணுடைய மன போராட்டம், அந்த தைரியம் எல்லாம் வந்து உண்மையாலுமே பாராட்டக்கூடியது. ஏன்னா வேற ஒரு பெண் இருந்தா சரி நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் பாப்போமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. அப்புறம் என்ன, இந்த போராட்ட குணம் உள்ள பொண்ணு வந்து நிச்சயமாக இன்னொரு முறை போராட்டத்துக்கு தயாராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து 7 வருஷத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் பயிற்சி. முன்னொரு கேள்வி கேட்டோம். அப்ப நாளைக்கு வந்து அந்த பையன் விடுவிச்சு அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல அவன் இன்னொரு கிரைம்ல ஈடுபட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன செய்யறது? நம்ம அந்த பொண்ணு நம்ம என்ன செய்யறது, இந்த பொண்ணு என்ன செய்யறது? இந்த சார் இப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் தான் பேசுறோம். ஜட்ஜ் என்ன பண்ணிருக்கலாம்னா, என்ன இனிமேலும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையலாமே, அவரும் இருக்கலாம் என்ற சொன்ன போல அவர் பிணை கேட்ட போது அவன் கேட்கல. இன்னொன்னு அந்த குடும்பத்தினரோ அந்த பையனோ ஒரே நேரம் பேசும்போது எல்லாமே காசு வாங்கிட்டு போயிரு, உனக்கு வந்து நான் ஒரு இழப்பீடா ஒரு அமௌண்ட் தரேன். இது வந்து என்ன, ஒரு விலை நிர்ணயிக்கிற மாதிரி, ஒரு கட்டணம் நிர்ணயிக்கிற மாதிரி ஆயிடுது. காசு நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னா என் கூட சேர்ந்துடணும், நடந்து போச்சுன்னா சொல்லல, ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் விட்டு என் பையனை வந்து தனியா விடு. முழுக்க முழுக்க அந்த எவ்வளவு இருக்கும். ஆனா நீதிபதி வந்து நம்ம இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்த டாபிக் பாத்தீங்கன்னா நீதிபதி செய்தது சரியா தவறான் தான். அப்படி பார்க்கும் நீதி அரசர் சொன்னது வந்து சரின்ற ஆர்குமெண்ட் தான் வந்திருக்கேன் நான். இங்க மத்தபடி இங்க வந்து பேசுனதுல அந்த பொண்ணு வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு தேவையில்லை, இப்படி போராடி போராடி வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க.
அப்படி பார்க்கும்போது இப்பதான் தெரியுது அவங்க மனநிலை நமக்கு. நாளைக்கு வந்து இவங்க உடன்பட்டு வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த பையன் சரின்னு சொல்றான்னு வச்சுக்கிடுவோமே, உடன்பட்டு வாழ்ந்தாங்கன்னா கூட இந்த பையன் தன்னை ஏமாத்தி பாலியல் வன்முறை சொல்லி ஈடுபட்டது, அப்புறம் மாட்டையும் சொன்னது, வேணா காசு வாங்கிட்டு போன்னு சொன்னது, என் பிள்ளையே கிடையாது சொன்னது, இதுதானே நினைவுல வரும். எனக்கு வந்து அவ்வளவு சாதனை முடிஞ்சுமா அந்த 7 வருஷ போராட்டத்தை வந்து நீங்க நீதியரசர் விரும்புற மாதிரியே சரியா கல்யாணம் பண்ணா கூட அது ஒரு இணக்கமான ஊரெல்லாம் பாத்துக்கிற காதல் திருமணம் போலவோ விளையாடி ஊர்ல கூழ் குடிக்க பண்ற கல்யாணம் மாதிரி எப்படி இருக்கும்? தவறு செய்த இளைஞன் உண்மையானவனாக இருந்தால் அவனுக்கு இந்த நினைப்பு வரும், நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு கொடுமை செஞ்சிருக்கோம், அதனால இவளை அதுவும் கூட வரலாம் இல்ல எண்ணத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பையனுக்கு வரல, கொடுமை செஞ்சிருக்கோம். சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது சட்டம் சொல்லுகிற விஷயம் இரு தரப்பும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க சமரசம் பண்ண முடியும். இதுல இருவருமே கேட்காம நீதிபதியா பார்த்து ஒரு சமரசத்துக்கு எப்படி அனுப்புறான்றது எனக்கு தெரியல. அவருக்கு முன்னாடி இருந்த விஷயம் வந்து பிணை மட்டுமே, பெயில் பெட்டிஷன் மட்டும்தான் இருந்தது. அந்த மனுவை விசாரிக்கிறதோட சரி. நீதியரசர் சந்திர கூட வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திர சொல்லியிருக்காரு, கோரிக்கை இல்லாத பிரேயர்ல இல்லாத விஷயத்தை நீங்க எதுக்காக செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார். எனக்கு நியாயமா தான் படுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இது இந்த வழக்குக்கு நேரடி பொருத்தம் இல்லாம இருக்கும். ஆனா உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்துக்கு இது போல சட்டத்தை தாண்டி லா அப்படிங்கறத தாண்டி ஜஸ்டிஸ் அப்படிங்கறத கையாளுறதுக்கான உரிமை இருக்கிறதா இல்லையா? இதற்கு முன்னாடி முன்னுதாரணங்கள் கொடுக்க முடியுமா முடியாது? கண்டிப்பா இருக்குங்க. பின்ன இங்க பாருங்க, மனிதாபிமான அடிப்படையில நிறைய விஷயங்கள்ல சட்டத்தை தாண்டி கூட நின்று செய்ய முடியும். உங்களுக்கு நினைவுறுத்தறதுக்காக சொல்றேன், முருகன் சாந்தன் பேரிடர் வழக்குல நீதியரசர் சதாசிவம் விசாரித்த போது, தலைமை நீதியரசர் அவங்களோட பெஞ்ச் விசாரித்த போது இவருடைய பிரேயரே மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுங்கள் என்பதுதான் பிரேயரே. அவ்வளவுதான். அந்த பிரேயருக்கு அதுக்கு மீறி இவர்களை விடுதலை செய்வது பற்றி கன்சர்ன் கவர்மெண்ட் முடிவு செய்யலாம் சொல்லி ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்றார். இந்த பாராதான் ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்திருச்சு. அப்ப நீதியரசருக்கு இதை தாண்டி சிந்திக்கக்கூடிய, இதை தாண்டி உத்தரவு போடக்கூடிய ஒரு உரிமை இருக்குதா இல்லையா? நீங்க பிரேயருக்கு மீறி ஏன் பண்ணா? நீதியரசர் சந்துரு தான் கேட்கிறார், நீங்க தான் கேக்குறீங்க. பிரேயர்ல இல்ல, அப்புறம் ஏன் கேட்டார்? இதற்கு எந்த விஷயத்துக்கு நான் பேசணுங்க, எந்த விஷயத்துக்கு சமரசத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை உண்டு சார். அதை தாண்டி பண்ண முடியாது. நீங்க வந்து பாலியல் குற்றவாளி, இவர் அதாவது பாலியல் வன்முறை செய்த ஒரு நபர், அது குழந்தை 15 வயது, இவர் வந்து போக்சோ ஆக்ட்ல உள்ள தள்ளப்பட வேண்டிய ஆளு, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ரேப் விக்டிம்ஸ் மத்தியில இது செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுடைய உண்மையான கருத்து தருது. இத புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க நீதிபதி சொன்னாருன்னு சொன்னார், இதே பொண்ணோட வாழ்க்கைக்கு நிர்பயா கேஸ்ல இந்த நீதியரசர் தேவதாசை இதை சொல்லிருக்க மாட்டார். 6 பேர் பாலியல் வன்முறை சொல்லப்பட்டாங்க. அங்க வந்து நீங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு கொடூரத்தன்மை இருந்தது. இங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க திரு கருணாநிதி குறிப்பிட்ட போல உடல் ரீதியா, அதாவது கடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? பாலியல் வன்முறைங்கிறதே கொடூரத்துல ஒரு ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன போல ஏன் 7 ஆண்டு, ஏன் ஆயுள் தண்டனை வரைக்கும் தண்டனை இருக்குல்ல, ஆயுள் தண்டனை வரைக்கும் தண்டனை இருக்குல்ல, ஏன் 7 ஆண்டு 10 ஆண்டு 9 ஆண்டு 12 ஆண்டு ஒவ்வொரு ஏன் பிரிக்கிற அந்த ஆண்டுகள் ஏன் கொடுக்குறாங்க? அந்தந்த தண்டனை அளவு அந்தந்த குற்றத்துடைய தன்மை கருதி தானே, அதனால தானே 7 ஆண்டு சொல்லி முடிச்சாங்க. உயிருக்கே ஆபத்தாயிருச்சு இல்லையா? அந்த பொண்ணு வந்து இப்ப உயிர் பிழைக்க முடியாம போயிருச்சு இல்லையா? அதனால அந்த ஒரு வருஷம் கலந்துருச்சு, அந்த பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கணும், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். இன்னொரு 6 வருஷம் 30 வயசு வெளியே வந்து 30 வயசுல ஜாம் ஜாம்னு ஊரறிய உலகறிய இந்த பொண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ண போறான். வயசுல இந்த பொண்ணு முன்னாடியே ஊரறிய உலகறிய திருமணம் பண்ணிக்க போறான். நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்காக வந்து அவனை எப்படி நம்ம வந்துட்டு அவன் குற்றவாளி இல்ல, அவன் செஞ்ச நியாயம் நம்ம இந்த இடத்துல அந்த சமூகத்தினுடைய தலையெடுத்து இந்த சமூகத்துல பெண்ணை ஒதுக்கி வைக்கிறது, ஆளுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது சகஜம். அனிதாவோ கருணாநிதியோ சொல்ல, அவன் நியாயமான சொல்ல. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, அவன் வந்து இந்த நீங்க நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்க அதே ஐபிசி படியே, அதே தண்டனை சட்டத்தின் படியே அவன் தண்டனையை முழுமையா அனுபவிச்சு வெளியே வந்து ராஜா மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த பொண்ணை நிர்பந்தப்படுத்தி நம்ம கல்யாணம் பண்ண முடியும்? நிர்பந்தமே கிடையாது. நீங்க திணிக்கிற பொண்ணுக்கு விருப்பமே இல்ல, அத வந்து நம்ம எந்த இடத்துலயும் நம்ம மறுக்க முடியாது. அதனால அந்த பொண்ணை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு அவன் நினைச்சு கல்யாணம் பண்ணினாலும் கூட அவனுடைய மனசுல வந்து நம்ம பணிய வச்சா அந்த போலீஸ்க்கு அனுப்புனா ஜெயிலுக்கு அனுப்புனாங்கிற ஒரு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தானே இருக்கும் இல்லையா? அது அவளை பழிவாங்கிறதுக்கான இன்னைக்கு பேசுறோம் 7 வருஷமா அந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டு தெரியும். அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டு நம்ம பேசுறோம். நீ கட்டிட்டு போலாமே சொல்றது நமக்கு ஈஸி. அந்த வலியும் வேதனையும் அந்த பெண்ணு தான். அவ வந்து ஒரு ஆணா இருந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்புனாங்கிற ஒரு விரோதத்தன்மை அவளை நிச்சயமா ஒத்துக்கதான் போகுது. நீங்க நினைக்கிறேன் அவன் இருந்து வந்து நான் உன்னோட வாழ்றேன், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் 7 வருஷம் இப்ப நீங்க உங்கள்கிட்ட சொல்லுது உட்காந்துருக்கேன் நான் பேசும்போது ஏன் கொடுத்து பேசுறாங்க? அதாவது நீதியரசர் எதுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒப்பீனியன் வந்ததுக்கு காரணமே வழக்க நல்லா படிச்சு பார்த்துட்டு இதனுடைய தன்மை தெரிஞ்சுதான் இப்படி ஒரு கேள்வி அவர்கிட்ட வைக்கிறாரு, இப்படி ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது என்னவோ அவர் என்னவோ ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது நமக்கு இங்க உட்காந்துக்கிட்டு அந்த கேஸ பத்தியே தெரியாம உட்காந்துட்டு பேசுறது இல்ல. அப்படிதான் பேசுறீங்க நீங்க. அவர் வந்து ஒரு ஜஸ்டிஸ் நீங்க சொன்னீங்க அதாவது என்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிறாரு. பேசுறாரு. இப்போ அவர் ஜஸ்டிஸ் வந்து விவரம் தெரிஞ்சது நிர்பயா கேஸ் மாதிரி கேஸ்ல இதே ஜட்ஜி அது மாதிரி வார்த்தையை கொடுக்க மாட்டாரு. இந்த கேஸ்ல ஏன் கொடுக்குறாரு? இந்த கேஸ் பத்தி டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு. இவனை விட்டா இவன் போய் நல்லபடியா அந்த பொண்ணுகிட்ட குடும்பம் நடத்துவாங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவனுக்கு கொடுக்குறாரு. இவங்க சொல்றாங்க சட்டத்துல இடம் இல்லைன்னு இருக்குது. அதாவது கண்டிஷனுக்கு ஒரு அனுப்பும் போது கண்டிஷன் பெயில் அனுப்பும் போது என்ன கண்டிஷன் ஒன்னா போடலாம். அதாவது இந்த நேஷனல் பிளாக் இன்சல்ட் பண்ணவங்கள போய் நீங்க டெய்லி நேஷனல் பிளாக் ஏத்தணும்னு சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் இருக்கு கண்டிஷன். அந்த மாதிரி இவங்க சொல்லி அனுப்புறாரு. ஒருவேளை இவருடைய டெஸ்ட் சக்சஸ் ஆச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு அப்பாவான ஒரு குழந்தைக்கு கேட்க விரும்புறேன். நீதியரசர் சொல்லும் போது திஸ் கேஸ் இஸ் ஃபிட் ஃபார் அப்படின்னு சொல்லி சமரசத்துக்கு சரி சொல்லி இந்த கேஸ் தான் சொல்றாரு. அவர் வந்து எல்லா வழக்குலையும் சொல்றாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்பயா கேஸ் அவராலே பரிந்துரைக்க முடியாது. இதே நீதியரசர் தேவதாஸ் அவர்கள் இன்று ஒரு வழக்கை கையாண்டு இதே போல ஈரோட்ல வந்து ஒரு பாலியல் வன்புணர்ச்சி வழக்குல ஒருத்தருக்கு விசாரணை நீதிமன்றம் 10 ஆண்டு தண்டனை கொடுத்திருக்கு. அந்த 10 ஆண்டு தண்டனையை இன்று நீதியரசர் தேவதாஸ் உறுதி செய்திருக்கார். காரணம் என்ன? அந்த பாதிப்புக்குள்ளான பெண்ணுடைய வயது குழந்தையோட வயது 5. ஒரு 5 வயது குழந்தைக்கு இது போன்ற ஒரு தீர்ப்பை சொல்ல முடியாது. இந்த பெண்ணு வந்து பக்கத்து வீட்டு பெண்ணு, ஒரே சமூகம், ஒரே ஊரு, ஏற்கனவே அறிமுகம் பழக்கம், இது போன்ற பல்வேறு வாய்ப்புகள் இருந்ததுனால சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்ததுனால இப்படி ஒரு வாய்ப்பு இந்த பொண்ணு கொடுத்து பார்க்கலாம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் கேஸ். நீங்க சொல்ற மாதிரியே நீதிபதி வந்து இந்த மாதிரி 10 இயர்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னு சொல்றதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். நான் வந்து நீதிபதி கொடுக்கிற எல்லா தீர்ப்பும் தப்புன்னு சொல்றதுக்காக இங்க வந்து 2 பாலியல் வன்புணர்ச்சி வழக்குகள் ஒரே நீதியரசர் வேறு வேறு மாதிரியான வாய்ப்புகள். அதனால தான் சொல்றேன் கேஸ் பை கேஸ் அணுகணுமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே காமன் பினாமினா கிடையாதுங்க. இந்த 2 வழக்கிலும் பொதுப்படையான ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு பெண் ஒரு மிருகத்தால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறார். எனவே ரேப் கேசஸ் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் என்கிற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. நீங்க சொன்னீங்க இல்லையா, நிர்பயா மாதிரி இப்படி எல்லாம் வந்து இவ்வளவெல்லாம் கொடூரமாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி. அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க, அந்த கவலை அன்றோடு முடிந்து விட்டது. ஆனா இன்னைக்கு நாம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பெண் எவ்வளவு அவமானங்களை, எவ்வளவு துக்கங்களை, எவ்வளவு வலிய வேதனையை அனுபவிச்சிருக்கான்னு நம்ம இப்ப பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுக்கு பிறகும் கூட அந்த பொண்ணு உறுதியா வேண்டாம், என் குழந்தைய காப்பாத்தினா போதும், எப்ப வந்து என்னுடைய வயிற்றுல வந்த குழந்தையே உன்னுடைய குழந்தை இல்லைன்னு நீ சொல்லிட்டியோ அப்படிப்பட்ட ஆண்மகனோடு வாழ்வதை காட்டிலும் நான் தனியா நின்று பொழைச்சு காட்டுறேன்னு சொல்றேன். உண்மையிலே அந்த பொண்ணை நான் பாராட்டுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீதிபதி எல்லா நீதி தீர்ப்புலையும் தப்புதான் செய்யறாருன்னு சொல்றதுக்கு நாங்க யாரும் வரல. இந்த தீர்ப்புல இவர் இதை செய்திருக்க கூடாது அப்படின்னு மட்டும்தான் சொல்றோம். பெண்ணுரிமை பேசுறவங்க எல்லாம் பெண்களை அழிக்கிறதுக்காக பிறந்தவங்கன்னு சொல்லி சில பேர் சொல்ற மாதிரி பொய்யான கருத்துக்களை ஒருபோதும் இனி வேலை பேசாதீங்க. நான் திரு கருணாநிதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு பெண் மீதான குற்றமாக மட்டுமே பார்க்கப்படுவதல்ல. சாந்தகுமாரி சொன்னது போல என்னுடைய உரிமை மீறி என்னுடைய உடலில் எப்படி நீ ஆக்கிரமிப்பு செய்யலாம் என்கிற கேள்வி மட்டுமல்ல. அப்படி இருந்தால் அந்த குடும்பத்தினர் மட்டும்தான் வழக்காடிட்டு இருப்பாங்க. ஆனால் அரசு தரப்பு என்று வருகிறது, அந்த பெண்ணுக்காக யார் ஆஜராரா, அந்த பெண்ணுக்காக யார் வழக்கு நடத்துறா? நீங்க, காவல்துறை, அரசு.
அப்ப இது ஒரு தனி மனிதர் தொடர்பான வழக்கல்ல, இந்த சமூகத்தின் மீதான தாக்கம். ஒரு பெண்ணை அவர் பலவீனமா இருக்கிறார் உடல் ரீதியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வன்முறையில் ஈடுபடுவேன் அப்படின்னா இந்த சமூகம், இந்த அரசு உனக்காக முன் வந்து நிக்க அரசு தரப்புன்னு ஒன்று நிக்குது, நீங்க எல்லாம் நிக்கிறீங்க. அப்ப இது அந்த பொண்ணே சரி சொல்லிடுச்சு விடுங்க சொல்லி விட்டா போயிருமா? அப்ப நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். நம்ம என்ன செய்வோம், நமக்கு பிடிச்ச பெண்ணை, நம்ம ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்ன போல, எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணை ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நான் பாலியல் வன்முறையில் ஈடுபடுத்துறேன், நாளை கழிச்சு நீதிமன்றம் சொல்ல போது எப்ப கல்யாணம் பண்ணிக்கொண்டு முடிஞ்சு வச்சு என்னுடைய பர்பஸ் சால்வ். அதாவது ஒரே ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஒரு போலீஸ் வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் ஒரு கேஸை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுதுன்னா மேக்சிமம் அது எப்படியே கன்விக்ஷன் வாங்கணும்னு தான் பண்ணுவாங்க, சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆனா நியாயம் கிடைக்கும். அந்த பொண்ணுக்கான பிரதிநிதியா இல்ல, சமூகத்துக்கான பிரதிநிதியா காவல்துறையும் அரசு இருக்கிறத பாத்துங்க. டிஃபென்ஸ் லாயர் அந்த யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணோட அப்பா வாதாடல, அந்த பொண்ணோட சித்தப்பா வாதாடுற, நீங்க வாதாடுறீங்க. நான் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். அதாவது அந்த ஆர்குமெண்ட் பண்ணி அந்த கேஸ கன்விக்ஷன் ஆனதா நினைப்பாங்க, ஏன்னா சமூகத்தோட இன்ட்ரெஸ்ட். ஆனா இப்ப வந்து இந்த ஜஸ்டிஸ் ஆக்ட் பண்ணிருக்கிறதுனா ஒரு சமூகத்துக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பழியீடாக வேண்டாம், இந்த பையனை உதாரணம் ஆக்கணுங்கிறதுக்காகவே நீங்க கன்விக்ஷன் ஆகி நீ உள்ளே கடை, நீங்க அந்த பொண்ணு வெளியிலேயே இருக்க கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படணும்னு நினைக்கல. இந்த அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறத இது பண்ணிதான் நீ போய் அங்க வாழ்க்கை நடத்துறியா அப்படின்னா நீ போ அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ அவன் அந்த பொண்ணு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, இந்த சமூகத்துக்கு ஒரு உதாரணம் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, இனிமே நடக்க போறோமா சொல்றீங்க. ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரு வருஷம் அந்த பெண்ணுக்கு இழப்பதற்கு இன்னும் எதுவும் இல்ல. அந்த பெண் எதை இழக்கணுமோ அத்தனை இழந்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, வாழ்க்கையை தொலைச்சாச்சு, கற்பழிக்கப்பட்டவங்க பேரு காலாயாச்சு, வேற வேலை இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க, குடும்பம் மட்டும் தான் கதி அவங்களுக்கு. அவங்க இழக்கிறதுக்கு இனிமே எதுவும் கிடையாது. நீங்க நம்ம எல்லாம் பேசுற மாதிரி அந்த பையனுக்கு இன்னமும் வாழ்க்கை இருக்கிறது, இந்த பெண்ணுக்கு இல்ல. ஏன் இப்படி இருக்குறீங்க நீங்க? அவன் கல்யாணம், அதாவது இவன் வந்து ஒரு வருஷம் ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டு ஒரு வழக்கு கேஸ் உள்ள போனவனுக்கு வந்த உடனே பொண்ணு கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க. பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிற மாதிரி பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட ஆளுக்கு பெண் கிடைக்கிறது இல்லையா? 100 பேர் வந்தாங்க ஊர்ல கிராமத்துல. அது வந்து இந்த சமுதாயத்தை சாடப்பட கேள்வி கேட்டு பதில் சொல்ல விட மாட்டேங்கிறேன். அது வந்து இந்த சமுதாயத்தை சாடப்பட வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தை போய் நீங்க சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன். ஒரு வருஷம் அந்த பையன் இருந்த, ஒரு வருஷம் உள்ள இருந்தவன் ஏன் அவனுக்கு மாற்றம் ஏற்படாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஒரு வருஷம் அவனை மாற்றிருக்க கூடாது? தவறுன்னு சொல்லி வெளியே வந்து ரைட் நம்ம பண்ணது தவறு, அந்த பொண்ணுக்கு நம்ம பண்ண பாவம் தான் இப்படி வந்து நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம போய் நமக்கு பிறந்த இது ப்ரூவ் ஆயிடுச்சு, டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு, என்னுடைய குழந்தை நான் போய் பண்றேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவையும் பகைச்சுக்கிட்டு ஏன் வந்து வாழ மாட்டாங்க? நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்க, ஏன் பாசிட்டிவா திங்க் பண்ண மாட்டேங்க? நான் கேட்கிறேன், பாசிட்டிவா திங்க் பண்றது நெகட்டிவா திங்க் பண்றத தாண்டி ஏற்கனவே இதற்கு முன்னால் 2 நடைமுறைகள் வழக்கு நம்மகிட்ட இருக்கு. வந்து நான் ஏற்கனவே சொன்ன மத்திய பிரதேசத்தில் ஒரு வழக்கு வந்து கையாளப்பட்டிருக்கு. 2015 இந்த பிப்ரவரி ஆண்டு நம்முடைய கும்மிடிப்பூண்டி நினைக்கிறேன், சரியா சொன்னா கும்மிடிப்பூண்டியில ஒரு வழக்கு வந்து கையாளப்பட்டு இதே போல வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளானவரும் உட்படுத்தியவர் 2 பேருமே சமரசமா போறதுக்கான வாய்ப்பு அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கால். இதே நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இதே போல ஏற்கனவே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஒரு சமரசமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தாண்டி நம்ம வந்து சட்டப்படி நடப்பேன் பிடிச்சு ஒரே பிடிவாத வந்து எது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அந்த வாய்ப்பை முன்கூட்டியே தடுத்துவிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? பொதுவா இந்த 2 விஷயம் நான் இங்க முக்கியமா நான் வலியுறுத்தன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. இதுல வந்து யாரும் எந்த சமரசத்தையும் அது நீதிமன்றம் கூட எடுக்கக்கூடாதுங்கிறதா என்ன பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம். அதே போல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை, இது 2லயுமே எந்த விதத்திலையும் வந்து சமாதானமா போறதுக்கோ சமரசத்துக்கோ அல்லது ரொம்ப சாஃப்டா திங்க் பண்றதுக்கோ தீர்ப்பு கொடுக்கறதுக்கோ யாருக்கும் சரிப்பட்டு வராது அப்படிங்கறதா என்னுடைய கோரிக்கை வந்து. ஏன்னா இது நம்ம இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சட்டங்களை ஏற்றிக்கிட்டே இருக்கேமே ஒழிய அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை, தண்டனைகள் கடுமையாக வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம பேசிட்டே இருக்கோம். 5 வயது கொண்ட ஒரு குழந்தை பாலியல் 15 வயசு இங்க ஒரே குழந்தைன்னு அந்த இடத்துல ஒரே இடத்துல நான் கொண்டு வரேன். குழந்தைன்னு எந்த இடத்துல முன்பும் தெரியாத 5 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறதுக்கும் 15-16 வயது நிரம்பிய சிறுமி வந்து பக்கத்து வீட்டு பெண்ணா இருந்து அவங்க பாலியல் வன்முறைக்கு ஆளாக்க வித்தியாசம் இருக்குது. அறிமுகம் ஏற்கனவே இருப்பதனால ஒரு சாப்டான இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நம்ம பேசவே முடியாது. குழந்தைதான் அது அப்படிதான் நான் பாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறது காரணம் வந்து தண்டனைகள் வந்து சரியா கடுமையாக வழங்கப்படுவதில்லைங்கிறத முக்கியமான ஒரு காரணம். அதுல இருந்து நம்ம வந்துட்டு விலகணும்னா நிச்சயமா
நிச்சயமா இந்த தவறுகளை நம்ம வந்து திருத்தவே முடியாது, தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். வந்து பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ங்கிற ஒரு வார்த்தை வந்து நிச்சயமா அந்த பெண்ணை இன்னும் அவமானப்படுத்தக்கூடிய ஒன்னாதான் நான் பாக்குறேன். கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்றீங்க. நான் அனிதா அவர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே நீதியரசர் கற்பவனாய் நான் நினைக்கிறேன், சேலத்துல வந்து ஒரு துணைவேந்தரா இருந்த ஒருத்தருடைய பொண்ணு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கணவரோட சேர்ந்து வாழ முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்து வாழ சொல்லி கோரிக்கை வச்சு அந்த கணவரை அமெரிக்கால இருந்து வர வச்சு இங்க வந்து ஒரு அறையில 2 நாள் வந்து நீங்க தனியா தங்குங்க, நீங்க வந்து எந்த குடும்பத்தோடைய எந்த அச்சுறுத்தலும் ஒரு இன்ஃபுளுன்ஸும் இல்லாம நீங்க 2 பேசுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. 2 நாள் இருந்து பேசி 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 திரும்ப அந்த நாள் பறந்து போயிட்டார். அப்ப கூடுதலாக 2 நாள் இருந்ததுதான் மிச்சமே தவிர எந்த சமரசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்ல. அப்ப இந்த பெண்ணுக்கு நம்ம திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி என்னை மாதிரி ஊர் பெண்ணா சேர்ந்து நீங்க உடுப்பா பழசை நினைச்சிருக்கா சொல்லி அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சு நாளைக்கு அந்த பையன் நம்ம அதிகார ஒரு மயக்க மருந்து கொடுத்து குளிர்பானம் கொடுத்து செஞ்ச விஷயம் சுலபமாவே சட்ட ரீதியாக கிடைக்கும் சொல்லிட்டு திரும்பவும் பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் மாறுவதற்கான ஒரு அபாயத்தை நம்ம ஏற்படுத்த போறோமா? அபாயத்தை நீங்க கேக்குற சரி. இதுல என்னன்னா இந்த பொண்ணுகிட்ட இயல்புலேயே போராட்ட குணம் இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கூட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் இவங்களுக்கு கிடைக்கவே இவங்க மறுபடியும் நீதிமன்றப்படியே ஏறுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இப்ப வந்து அவங்க வந்து இந்த சின்ன வயசுலயே இதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டிருக்காங்க, சட்டத்திற்கு முன்னாடி கொண்டிருக்காங்க. இல்ல இது இந்த வடிவேல் காமெடி சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம் அப்படிங்கறக்கா நீங்க இது வந்து ரப்பர் வச்சு போற விஷயம் இல்லையா? நீங்க வந்து ஒரு பெண்ணா உங்களுக்கு தெரியும். இது வந்து கதை குளிச்சுட்டு உனக்கு ஒண்ணு கெட்டு போல போய் சொல்லி சொல்ல சமூகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாக்கம் மனைவிங்கிற இன்னைக்கு ஏன் அந்த பொண்ணை நம்ம வந்து முகத்தை மூடி நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம்? ஏன் அந்த பொண்ணோட நம்ம பேரை சொல்லல? ஏன் சொல்லல? சட்டம் ஏன் சொல்லக்கூடாது சொல்லுது? சட்டம் ஏன் காட்டக்கூடாது சொல்லுது? அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மிச்சநச்ச வாய்ப்புகளையும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா. அப்ப அந்த பையன் திரும்பி வந்து உள்ளதையும் கெடுத்து விட்டு இனிமே ஏதாவது இந்த பொண்ணு இன்னைக்கு வந்து நான் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது. 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு, வயசு இருக்கு, அனுபவம் இருக்கு, வாழ்க்கை நிறைய இருக்கு, வேற ஒரு பையனை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை கூட இந்த திருமணம் மூலமாக நீங்க சமரசமா போக சொல்றது மூலமாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. இல்ல சார், நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, ஏன் இந்த வாழ்க்கை நல்லா அமையாது? நீதிபதி அவர்கள் சொல்ற மாதிரி இந்த வாழ்க்கையை நல்லா அமைஞ்சதுன்னா நம்ம எப்படி மாப்பிள்ள பாப்போம், எப்படி பொண்ணு பாப்போம்? அவங்க வந்து 15 கொலை பண்ணிருக்கான் சார், இனிமே கொலை பண்ண மாட்டான் சார், நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் பொண்ணு பாப்போம் மாப்பிள்ள பாப்போம். அது கொலை பண்ண குடும்பம், அது கொள்ளை எடுத்து சொல்லுங்க. இல்ல இல்ல, கொலைன்றது வந்து அடுத்த நபர்களை சார்ந்தது. இந்த குற்றத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த பையனையும் தான் சார்ந்தது இல்லையா? சார்ந்தது என்னன்னு பாக்கணும், வழக்கு என்னன்னு பாக்கணும்ல. குழந்தை பிறந்தது அந்த பையனையும் இந்த பெண்ணையும் சார்ந்தது. எனக்கு அவ்வளவு உங்களுக்கு எனக்கு சட்ட அறிவு இல்ல. கொலைங்கிறது யார் சார்ந்தது? கொள்ளைங்க ஏன் உயிரை ஒருத்தர் எடுத்துருவான், வழக்குக்கு வழக்கு வந்து தீர்ப்பு மாறுபடுது இல்லையா? அந்த மாதிரிதான் நீதியரசர் இதுல பண்ணிருக்காரு. அப்படி கிடையாது. கொலை என்பது பாத்தீங்கன்னா வேற வேற மக்கள் 15 கொலை சொன்னீங்க, 15 நபர்களை. இதுல வந்து சேர்ந்தவர்கள் 3 பேர் தான், 2 பேர். அதுல பாத்தீங்கன்னா 3வது நபர் வந்து உருவாகி இருக்கிறார். அது வந்து டிஎன்ஏ மூலமாக வந்து நிரூபிக்கப்பட்டுடுச்சு. ஒருவேளை அந்த குழந்தையின் காரணமாக கூட அந்த பையன் நினைக்கலாம்ல, இன்னைக்கு வந்து ஆடுவாங்க அந்த மாதிரி அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பின்னாடியாவது சரி சேரணும் அவங்க சொல்லிட்டாங்க. சதா ஆடலையா, இது என் குழந்தை இல்லைன்ட்டா, நீங்க போய் தனியா உட்கார. அது எப்ப சொன்னாங்க அந்த பெண்ணிட்ட கேட்கவே இல்லை. நீங்க கேட்டாச்சு அவங்க சொல்லிட்டாங்க. நீதியரசர் வந்து தீர்ப்பு தந்திருக்காரு. எப்படியோ பண்ணி நேரம் வந்துருச்சு. அப்படி சொல்லு, ஃபைனல் கமெண்ட் சொல்லு. இல்ல, உண்மையிலேயே அந்த பெண்ணுடைய போராட்ட குணம் பாராட்டத்தக்கது என்றாலும் அந்த பெண்ணுடைய வலியும் வேதனையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வாங்கிக்கிறோம். எந்த உதவி வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட இறுதி கருத்து கேட்டு நான் நிகழ்ச்சி முடிவு செய்ய விரும்புறேன். உங்களுடைய இறுதியான கருத்தை நீங்க பதிவு செய்யலாம் பாப்பா. இந்த பிரச்சனையில என்ன அடுத்த கட்டம் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? அவர் பிணையில வந்தவர்கிட்ட ஒரு முறை சமரசம் பேச தயாரா இருக்கீங்களா? இல்ல பிணையை ரத்து பண்ணி திரும்ப ஒரு சிறையில் அடைக்கணும் நீங்க விரும்புறீங்களா? 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சிறையில் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை என்னாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டமா என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையில அடுத்த கட்டமா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதியான கருத்து. உங்கள்ட்ட தான் கேக்குறேன் பாப்பா. சார், அவங்க வெளியில விட்டதே தப்புன்னு நான் நினைக்கிறேங்க சார். ஓகே, அடுத்த கட்டமா நீங்க நினைக்கிறீங்க? கேட்க முடியும். அடுத்த கட்டமா இதுக்கப்புறமும் வந்து அவங்க திருந்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாதுங்க சார். அவருடைய ஜாமீன் ரத்து பண்ணி அவரை திரும்ப அவருடைய தண்டனை காலத்தை முழுமையா அனுபவிக்கிறதா சரி நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? அது சரிதான் சார்.
நன்றி பாப்பா, உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு இவ்வளவு நேரம் நீங்க கூட செலவழிச்சதுக்காக நன்றி. நீதியரசர்கள் நிச்சயமாக விசாரணை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கும் உயர் நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கும் 1000 வித்தியாசங்கள் உண்டு. அதனால்தான் லா அண்ட் ஜஸ்டிஸ் என்று சொல்கிறோம். சட்டத்தை மட்டுமல்ல நீதியையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நீதியரசர்களுக்கு உண்டு. நீதியரசர் தேவதாஸ் அவர்கள் ஒரு நன்னம்பிக்கையோடு தான் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கார். இது எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்த போகிறது நிச்சயமாக சொல்ல முடியாது. அவருடைய நோக்கம் பழுதல்ல என்பதற்கு இன்று அவர் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு உத்தரவு காரணமாக இருக்கிறது, ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஒரு 5 வயது குழந்தையை ஒரு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கின ஒருவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை உறுதிப்படுத்திருக்கிறார். நேற்று வேறு மாதிரியான உத்தரவு பிணையில் கொடுத்தார், விடுதலை செய்வதை பிணையில் கொடுத்தார். இன்று வேறு மாதிரியான உத்தரவு கொடுத்தார். கேஸ் பை கேஸ் அணுக வேண்டும் என்ற எண்ணம் தெரிகிறது. நிச்சயமாக அதே சமயம் எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்ணுக்கு நம் முன்னால் நின்ற இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எதிர்காலம் என்னாகும், அவரை பற்றி நாம் எல்லோரும் அவருடைய துணிச்சலை பாராட்டி அவருடைய கவலையை பகிர்ந்து கொண்டு அடுத்த செய்தி பக்கம் போக போறோமா, அந்த பெண்ணுக்கான வாழ்க்கையில் என்ன உத்தரவாதம் இருக்கிறது, அதற்கு இந்த சமூகம் என்ன சொல்ல போகிறது, விடை தெரியாத கேள்விகள் தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.